அவர் பேச போற டாபிக் வந்து மகளிருக்கான சிறு தொழில் அப்படின்ற டாபிக் பத்தி பேச போறாரு. ஆனா வந்து நான் அவர்கிட்ட போன்ல பேசும்போது அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளோ அதாவது ஒரு டைவர்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அநேகமா மிடில் ஈஸ்ட், ஃபார் ஈஸ்ட், அந்த ஏஷியா ஃபுல்லா வந்து அந்த அந்த ரீஜன் ஃபுல்லாவே அவர் இல்லாத வேலை செய்யாத இடமே இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அவர்கிட்ட பேசும்போது. நான் முதல்ல இங்க வேலை செஞ்சேன், இந்த நாள் இந்த வேலை செஞ்சேன், அதனால அங்க வேலை செஞ்சேன், எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருந்தார் எனக்கு. அதாவது அவரோட ஃபீல்டில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்காரு இன்ஜினியரிங். அது சம்பந்தமா அவர் வேலை செய்யாத இண்டஸ்ட்ரியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேம் வந்து இவரோட பேரை கொடுத்த உடனே நான் வந்து லிங்க்டின்ல தான் முதல்ல போய் பார்த்தேன். லிங்க்டின்ல பார்த்தா இவர் இதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் அவரோட என்ஜினியரிங்கோட ஒரு ஒரு ரொம்ப சின்னதா இருந்துச்சு ஒரு ஜஸ்ட். அதுக்கப்புறம் அவரோட ரெஸ்யூமேன்னு ஒன்று ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அது பக்கம் பக்கமா போயிட்டே இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு கியூரியாசிட்டியில நான் அவர்கிட்ட பேசணுன்றதுக்காக நான் என்னத்தை பத்தி பேச போறாரு அப்படின்றதுக்காக கேட்க போகும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல, அதை பத்தி நான் எதை பத்தி வேணா பேசுவேன், ஆனா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், சார் இது விமென்ஸ் டே டாபிக்ன்றதுனால நீங்க வந்து விமென்ஸ்க்கான இதை பத்தி அந்த சிறு தொழில் மாதிரி செய்யறவங்களுக்கு நீங்க ஹெல்ப்லாம் பண்றீங்க, அதை பத்திய டிஸ்கஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, அதுலயுமே நிறைய டாபிக்ஸ் இருக்கே, நான் எதை பத்தி பேசுறது அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அரை மணி நேரத்துக்கு என்ன டாபிக் பேச முடியுமோ அதை பேசுங்க சார், மீதி கேள்வி கேட்கறவங்கள வச்சு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நானுமே அவர்கிட்ட அன்னைக்கு நான் அதாவது நார்மலா போன்ல வந்து முதல்ல ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம எவ்வளவு நேரம் கான்வர்சேஷன் வைக்க முடியாது இல்ல. நானுமே அப்படிதான் நினைச்சேன் இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது. அன்னைக்கு நான் போன் பேசிட்டு வைக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு மேல நான் பேசினேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் பேசின இன்ட்ராக்ஷனே இவ்வளோ லென்த்தியா இருக்கும் போது அவர் இன்னைக்கு பேச போற டாபிக்ல வந்து அவர் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லுவாருன்றது வந்து எனக்கு இதுவே இல்லை. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீறி அவர் இன்னைக்கு சொல்ல போறாரு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இவரை பத்தி அவரோட ரோல்ஸ் அண்ட் என்னென்ன அஃபிலியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து அந்த ரெஸ்யூம் இறைவாணி மேம் அனுப்புனதை பத்தி சொல்றேன் நான். டீட்கோ ஃபவுண்டேஷன் ஒரு அசோசியேஷன், அதுக்கோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்டா இருக்காரு. அப்புறம் ஹானரரி சேர்மனா திருவாடானை நெற்களஞ்சியம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு ஹானரரி சேர்மனா இருக்காரு. கவிதா ஆர்கானிக் சிஸ்டம் இன்டென்சிஃபிகேஷன் சென்டர் அப்படின்றது ஒன்றுத்துக்கு டைரக்டரா இருக்காரு. நிறைய அஃபிலியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ஏரியால மெயினா இவர் கான்சென்ட்ரேட் பண்றாருன்னு நினைக்கிறேன் நான். அவரும் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் தான் சொன்னாரு. எனக்கும் நானும் பிறக்கிற டைம்ல அந்த அந்த ரீஜன்ல தான் இருந்திருக்கேன். அதனால அது ஒரு தாட், எனக்கு ஒரு இது கனெக்ஷன் வந்துச்சு. சார் நீங்க இப்போ அக்கா வந்து நீயோட நிகழ்ச்சிக்கான நோக்க உரை சொல்லுவாங்க. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி வந்து பெண்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்ற அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் தமிழ் மரபு அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வகையில் பெண்களுக்கான சிந்தனைக்கான சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு நமது வைய தலைமைகள் அமைப்பு வாணி பொறுப்பாக இருக்கின்றார், ஹாம்பர்கில் இருக்கின்றார். அவரது பொறுப்பில் இந்த வைய தலைமைகள் என்ற ஒரு அமைப்பு தமிழ் மரபு அறக்கட்டளையில் இப்போது பெண்களுக்கான நலன் அதை தொடர்பான விஷயமாக அவர் முன்னெடுத்து வருகின்றார். இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் சுந்தரவடிவேல் அவர்கள் இன்று உரையாற்றவிருக்கின்றார்கள். தோழர் சுந்தரவடிவேல் அவர்கள் எனக்கு சில ஆண்டுகளாக நன்கு பழக்கம். அவர் பல நாடுகளில் பணியாற்றிய ஒரு பொறியியல் வல்லுநர். அதோடு தமிழ்நாடு பௌத்த பேரவை அமைப்பிலும் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருப்பவர். தீவிரமாக மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர். நல்ல நண்பர், நல்ல குணம் கொண்டவர். கடந்த ஆண்டு அவர்களுடைய தெட்கோ அமைப்பு பெரிய ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். காரைக்குடியில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் எனக்கு விருதளித்து கூட சிறப்பு செய்தார்கள். அது மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. ஏனெனில் பெண்கள் பலர் அங்கே தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக அவர்கள் வெற்றி பெற்றதை அவர்கள் சொல்லிக்கொண்டு அவர்கள் பேசிய விதம் எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கும் தலைப்பும் சிறு தொழில் என்ற வகையில் வருகின்றது. பெண்கள் என்று சொல்லும்போது நாம் பல பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது சுய காலில் ஒரு பெண் நிற்க தொடங்குகின்றாரோ
பொருளாதார ரீதியாக அவர் உறுதியாக இருக்கின்றாரோ அப்பொழுதுதான் அவரது வாழ்க்கையில் ஒரு அமைதியையும் ஒரு நிதானத்தையும் நம்மால் காண முடியும். இது மிக மிக முக்கியமான ஒன்று. முன்பெல்லாம் நாம் குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் பலமாக இருப்பதும் அவர்களது பொருளாதாரத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதும் பெண்களுக்கு அது பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழலும் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருந்தோம். நமது அம்மா பாட்டி என்று பார்க்கும் பொழுது அந்த ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தை பார்க்கும் பொழுது பொருளாதாரம் என்பது பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லா விதமான பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலை பெண்கள் இப்பொழுது எதிர்கொள்கின்றார்கள். அந்த வகையில் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவக்கூடிய நலத்திட்டங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமான நலத்திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி தோழர் சுந்தரவடிவேல் அவர்கள் நிறைய அறிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சொற்பொழிவு என்ற வகையில் கொடுப்பது என்ற வகையில் இல்லாமல் நேரடியாக ட்ரைனிங் கொடுத்து பல பெண்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தொழிலில் ஈடுபட அவர் பிராக்டிக்கல் சப்போர்ட் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு கூடுதலான ஒரு செய்தி. ஆக அந்த அனுபவங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான பெண்களுக்கு அவருடைய அந்த உதவிகள் அல்லது செய்திகள் சென்று சேர்ந்திருக்கின்றன. அவர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள். ஆக எப்படி சிறு தொழிலில் பெண்கள் ஈடுபடலாம், நமக்கு ஆர்வமுள்ள ஏனைய அதாவது கல்வித்துறையிலோ ஆய்வுத்துறையிலோ இருக்கின்ற பெண்கள் கூட நாம் இதனை புரிந்து கொள்வதன் வழியாக நமக்கு தொடர்பில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட இந்த செய்தியை நாம் கொண்டு சென்று சேர்க்க முடியும். அதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய நோக்கம். அந்த வகையில் தோழர் சுந்தரவடிவேல் அவர்களை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும். வாணி மற்றும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் இந்த நிகழ்ச்சி நன்கு பங்கெடுத்துக் கொண்டு நீங்கள் கேள்விகள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. இப்போ சுந்தரவடிவேல் சார் டாபிக் பத்தி பேசுவார்னு நம்புறேன். சார், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? மேடம் கேக்குதுங்களா? கேக்குது சார். முதலில் அனைத்து எனது சகோதரிகளுக்கும் மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நீங்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் இயங்க வேண்டுமானால் அதற்கு பெண்களே முதல் காரணம். அதில் என் தாயும் அடக்கம். உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் பெருமைப்படுகிறேன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்வாழ்வு என்றது உலகு. இது ஐயன் திருவள்ளுவனுடைய தோற்று. மன உறுதி, பொறுப்பு, தியாகம், இதை மூன்றுமே உரித்தாக உள்ளதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகா சொல்லியிருக்கார். இதையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்கிய என்னுடைய தோழர் சுபாசினி அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அவங்கள நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். அவங்கள வச்சுட்டு நான் பேசக்கூடாது. மிக வியந்து பார்த்த பெண்மணிகள் அவரும் ஒருத்தர். அறிவாற்றல், அன்பு, அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சுவாபம், ஒருவர் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இவையெல்லாம் உருவாக இருப்பதுதான் உங்களை எல்லாம் அவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். அதைத்தான் மன உறுதி, பொறுப்பு, தியாகம் என்பது உங்கள் அனைவரிடமே இருக்கிறது. அவரிடம் மட்டுமல்ல, அவரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உங்களிடம் இருக்கிறது. இது பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மன உறுதி, பொறுப்பு, தியாகம் இது ஆண்களுக்கானதில்லை, பெண்களுக்கு மட்டுமே உறுதியானது. அதை தவறாக பயன்படுத்தி சமநிலை இல்லாமல் ஆண்கள் அதை உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய மன உறுதியும் உங்களுடைய பொறுப்புணர்வையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய உழைப்பை சுரண்டுவதுதான் உண்மை. அதனால்தான் ஆசான் புத்தர், டாக்டர் அம்பேத்கர், பெரியார் அவர்கள், காரல் மார்க்ஸ் அனைவருமே ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. பெண்ணடிமை கூடாது, பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்கள் ஆணாதிக்கத்தை செலுத்துவதால் மட்டுமே அவர்கள் அல்ல, அவர்களுடைய இயலாமை உங்களை ஆளுவதற்கு தகுதி இல்லாததனால். உண்மை அதுதான். நான் ஒரு ஆணா இருந்து சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு தாயினுடைய பிள்ளையாக சொல்லுகிறேன். அவர்கள் உங்களை ஆளுமைப்படுத்த முடியாததனால் உங்களுடைய அறிவாற்றலும் உங்களுடைய மன உறுதியும் உங்களுடைய பொறுப்புணர்வும் உங்களுடைய தியாகத்தையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததனால் மட்டுமே
அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் உங்களை வந்து அடிமைப்படுத்த நினைச்சதே தவிர வேறொன்றும் இல்லை. கொஞ்ச காலத்துல ஒரு 50 வருஷத்துக்குள்ள பாருங்களேன், எத்தனை தூரம் பெண்கள் வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லுங்களேன். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அப்போ உங்களை விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இப்ப கூட அப்படிதான் இருக்கு. இன்னமும் ஒரு 25% தான் நம்ம வந்து ஒரு உரிமை கிடைத்திருக்கிறது. நம்ம வாணி மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் கிடைச்சிருக்கலாம். மேடத்துக்கு மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கிடைக்கலாம். நம்மளுடைய தோழர் கௌதம் சொன்ன மாதிரி யாராவது கிடைச்சாதான் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா அவர் ஒரு பௌத்தருங்கிறதுனாலையும் இந்த பௌத்தத்திலே சொல்லக்கூடிய அந்த சம தர்மத்தினுடைய சம சகோதரத்துவத்தை உருவாக்குறதுனால் அந்த சூழல் உருவாக்கிதான் சொல்லணும். நான் பௌத்தத்தை பத்தி நிறைய பேசணும்னா நம்மளை பத்தி பேசிடுவோம். உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய மன உறுதியும் உங்களுடைய பொறுப்பையும் உங்கள் தியாகத்தை மட்டுமே பேச விரும்புவதால் உங்களுடைய அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. அப்ப வாய்ப்புகளை உருவாக்குனா யார் செய்ய முடியும்? அதுவும் ஒரு ஆணாக இருக்க வேண்டும். அது ஏன் நானா இருக்கக்கூடாது? இப்படிதான் நான் வந்து உருவாக்குனது. ஒரு சின்ன விஷயங்களை உருவாக்கி பெண்களுடைய அமைப்பை நான் டெட்போவின் மூலமாக உருவாக்கி இருக்கிறேன். பெண்களுக்கு அங்கே உரிமை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் அவர்களுடைய தலைவர்களை அவர்களாகவே தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு காரணம் என்னன்னா, மற்ற அமைப்புகள் பார்க்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எந்த ஆண்களாலும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை முதன்மைப்படுத்தியிருக்கிறேன். அவருடைய தொழில்களை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இது நமக்கான ஒரு பாதை. அதனாலதான் மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணால மட்டும்தான் அந்த மன உறுதியை கொண்டு வர முடியும்னா அப்ப தொழில நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சாணக்கியர்களாக உருவாக்க முடியும்? நிச்சயமா முடியும். அந்த பெண்களுக்கான தடைகள் என்ன? நம்ம பிராக்டிக்கலா போயிடுவோம். ஏன்னா நான் ஸ்ட்ரைட் போய் போயிடுறேன். மீட்டிங்ல இருந்து வந்ததுனால எல்லாத்தையும் நான் என்ன பேசணும்னு கூட மறந்துட்டேன். இருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லும். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது 100% சரியான பதிலை என்னால சொல்ல முடியும். நமக்கான தடைகள் என்ன? பெண்கள் முன்னுக்கு வர முடியாததற்கான தடைகள் என்னெல்லாம் இருக்கு? அதை எப்படி உடைக்க முடியும்? அது மாதிரி என்னென்ன தொழில்களை வீட்டுல இருந்தே பண்ணலாம். ஏன்னா உரிமை இல்லாதவர்களுக்கு வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம். ஏன்னா பணம் வந்துச்சுன்னா எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குண்டான வழிகள் என்ன? அதுக்கு அடுத்தது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிடலாம். முதல்ல தடைகள், பெண்களுக்கான தடைகள் என்ன? ஒண்ணு, சமூக கட்டுப்பாடு. சமூக கட்டுப்பாடுனா என்ன? நம்ம வெளியில செல்லக்கூடாது, குடும்ப பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கும், குழந்தை பேருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த நேரத்துல சரியா வேலை செய்ய முடியாது. இந்த 10 மாசம் வேலை செய்ய முடியாது. குழந்தை உருவான பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு 1 ஆண்டு காலம் நாம் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆண்களை விட பெண்கள் மிக சிரமமான ஒரு சூழல் இருக்கு. இது சமூக கட்டுப்பாடு. அந்த சூழலிலே அவர்கள் ஒரு பொழுதும் நமக்கான அந்த வாய்ப்புகளை கொடுக்கிறது அதை புரிஞ்சுக்கிற சூழலும் இல்லை. அதனாலதான் சொல்றோம் சமூக கட்டுப்பாடு என்பது. அந்த சமூக கட்டுப்பாடு பெண்கள் வெளியிலே செல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் ஆடை அணிவதிலிருந்து, அவர்கள் பேசுவதிலிருந்து, யாரோடு பேசுகிறார் என்பதை முதற்கொண்டு தன்னுடைய கூட பிறந்த அண்ணனோடு செல்லும் பொழுது கூட இந்த சமூகம் யாரோடு செல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையில தான் இன்று வரை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் வெளியில் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய சமூக கட்டுப்பாடு. அடுத்தது உங்களுடைய குடும்ப பொறுப்புகள். அடுத்தது பொம்பளை பிள்ளையா தொழில் பண்ணக்கூடாது. ஏன்? அவர்களுக்கு அறிவில்லையா? அறிவாற்றல் மிக்கவர்கள், அனைத்து மன உறுதியும் கொண்டவர்கள், இந்த குடும்பத்தின் மேல் பற்றுள்ளவர்கள், பொறுப்பானவர்கள், இந்த குடும்பத்திற்காக தியாகத்தை செய்யக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்கள் ஏன் தொழில் செய்யக்கூடாது? தொழிலிலே உங்களால் இது அனைத்தும் உள்ள ஒரே குணம் உள்ள உங்களால் முடியாது என்றுதான் இந்த சமூகம் கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகள் தான் உங்களுடைய தடைகள். அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது நிதி சிக்கல். நம்ம பணம் வந்து வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ணனோ தம்பியோ யாரை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ எல்லாம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வங்கிக்கு போனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா வங்கிக்கு போன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, அவங்களுக்கு வந்து நிலம் இருக்கிறதா, உடைமைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சொத்து கொடுத்திருந்தா கூட அந்த சொத்து எதுக்காக கொடுத்திருக்காருன்னா அவர்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய பெயரிலே இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு சொத்து கொடுத்திருக்க மாட்டாங்க.
உங்களுக்கான உரிமைகள் இல்லாம இருக்கலாம். ஒரு சில பெண்களை தவிர எத்தனை படித்திருந்தாலும் அவர்கள் சொத்து இல்லாமல் இருப்பதனால் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத வங்கியில் கடன் பெறுவது மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அப்ப வங்கி கடன் பெறுவது ஆண்களை விட பெண்களுக்கு மிக மிக சிரமமானது. 90% பெண்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதிலே மிக மிக ஒரு மோசமான சூழல் இருக்கும். அடுத்தது முதலீட்டார்கள். நாம் ஒரு மிகப்பெரிய தொழிலை செய்தால் கூட நம்பிக்கை வைத்து அந்த முதலீட்டார்கள் ஒரு பெண் என்றால் வரமாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் அதையும் மீறி வெற்றி கொண்ட பெண்கள் ஏராளம் என்று சொல்லலாம். நாமும் அதை செய்ய முடியும் என்பதால் இந்த நிதி சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கிறது, அதை நாம் எப்படி செய்யலாம் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக கல்வி. நிறைய பெண்கள் எத்தனை படித்திருந்தாலும் அவர்களுக்கு உண்டான வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இந்த குடும்ப சூழல் உருவாக்கிவிடும். அது அல்லாமல் அந்த கல்வி திறனை கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னா ஒரு ட்ரைனிங் போகணும்னா கூட யாரும் அலோவ் பண்றது இல்லை. நீ என்ன தனியா போறியா, நான் கூட வந்தாதான் வருவேன், இல்லைன்னா உன்னால முடியாது, நீ போகக்கூடாது, உன்னால முடியாது 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 என்று முட்டுக்கட்டை போடுவதற்கான சூழல் இருப்பதால் அந்த தொழிலிற்கான கல்வியை கற்பதற்கு அதனுடைய திறன் மேம்பாடு முடிவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் சென்று கொண்டிருக்கு. இதுவும் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழல். இரண்டாவது, அந்த மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகள். ஏன்னா பெண்களுக்கான ஒரு சூழல் எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ண பிறகு அந்த கணவனுக்குள்ள அந்த சொந்த பந்தங்களா இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நண்பர்கள் மட்டுமே நண்பர்களாக இருக்காங்க. அவரோடு படித்த தோழிகளோ, அவரோடு விளையாடிய தோழிகளோ, அவருடைய ஊரில் பிறந்த தோழிகளோ நிச்சயமாக அவர்களுக்கு துணையாக இருப்பதில்லை. காரணம், இந்த சமூகம் அவர்களோடு ஒன்று சேர விடுவதில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஒரு எவ்வளவு லிங்க் கிடைக்குதோ, எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுதோ, அதுதான் தொழில்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி. நாம் அதற்காக தான் டெட்கோவை உருவாக்கி வெறும் லிங்கை மட்டும்தான் உருவாக்குறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொருவராக கண்டுபிடித்து அவர்களை உருவாக்கும் பொழுது அவர்கள் மூலமாக அவர் அடுத்த நிலை செல்ல வேண்டும் என்று செய்கிறோம். இந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்ன வேணும், நமக்கு லிங்க் தான் வேணும். லிங்க் இல்லைன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு டிஜிட்டலைஸ் பண்றது கூட நம்மளால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ட்ரைனிங் போக முடியல, மிகச்சிறந்த ட்ரைனிங் இருந்திருந்தால் கூட அதுல எடுக்க முடியாம இருக்கிறது. இவைகள் எல்லாம் தடைகளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமூக பாதுகாப்புங்கிறது மிக மோசமான ஒரு சூழல். ஆண்களுக்கான சமூக பாதுகாப்பு இருக்கு, ஆனா பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு இல்லை. காரணம் என்னாக, நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது என்பது ஏற்கனவே சமூக கட்டுப்பாடு என்பதிலே சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது சமூக பாதுகாப்பு என்பது பெண்கள் இரவிலே நடமாட முடியாத ஒரு சூழல் தான் இன்று வரை இருக்கிறது. அப்ப என்னன்னா, அந்த டைம்குள்ள போய் ஆகணும். டைம்குள்ள போனா நீங்க எப்படி உங்களை சாதிக்க முடியும்? இப்படிப்பட்ட இந்த சூழல்கள் எல்லாம் இருக்கிறது போக அவர்களை ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். இந்த சமூகம் அவர்களை உருவாக்க முடியுமா என்று பயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த பயம்தான் நம்மை அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறது. அதற்கு அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஆதரவு இல்லாதது, குடும்பத்தினுடைய ஆதரவோ, நண்பருடைய ஆதரவோ, சமூகத்தின் ஆதரவோ இல்லாததனால்தான் நம்மளுடைய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் குறைந்து கொள்வதற்கான ஒரு காரணமாகவும் நம்மை நாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே சென்று கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. அடுத்ததாக நம்ம சொன்ன மாதிரி பெண்களுடைய நெட்வொர்க் மிக குறைவு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய குடும்பத்தாரை தவிர ஆண் எங்கே நாம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறோமா அவர்களை தவிர, அவர்களுடைய நண்பர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சூழல் வரும்பொழுது அந்த நெட்வொர்க் கட் ஆயிடும். நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு, நம்மளுடைய தொழிலுக்கான ஒரு முயற்சியை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு இவைகள் அனைத்தும் தடைகள். இந்த தடைகளை உடைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அதைதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். என்ன பண்ண போறோம், இவை அனைத்தையும் களைவதற்கான ஒரு வழியாகத்தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்னென்ன தொழில்களை செய்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சமாவது குறைத்து கொள்ளலாம் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய சிறு தொழில்கள் மூலமாகத்தான் முடியும். பெரிய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து 1000 கோடி ரூபாய் நீங்கள் செய்ய வேண்டும் நினைத்தால் கூட எங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இது எதுவும் வார்த்தைகளுக்காக சொல்லவில்லை, நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன், நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அதை செய்து கொடுக்க காத்திருக்கிறோம். நீங்கள் சிறு தொழிலை இப்பொழுது கற்றுக்கொள்ளலாம். பெருதொழில் செய்யும் போது நீங்கள் அழைத்தால் அதற்குண்டான எந்த தொழில் செய்ய வேண்டுமோ அதற்கு உண்டான அனைத்து
வழிகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறோம். அதற்காகவே ஒவ்வொரு துறையிலும் நான் வேலை செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் மார்க்கெட்டிங்ல இருந்து கமிஷனிங் வரைக்கும் அத்தனையும் வேலை செய்து எந்த துறையிலுமே இல்லாத அளவுக்கு ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய விருப்பத்தின்படி செய்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடியும். என்னெல்லாம் நம்ம வீட்ல இருந்து பண்ணலாம்? முதல்ல அது என்னவா இருக்கணும்னா, நமக்கும் தேவைப்படணும், இன்டர்நேஷனல் லெவல்லையும் கொண்டுட்டு போக முடியும். நிச்சயமாக அது என்னன்னா நேச்சுரல் ஹெர்பல்ஸ். இதை நீங்க பண்ணலாம். ஹெர்பல்ல சோப்பு தயாரிக்கலாம். அதே மாதிரி ஸ்கின் கேர் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கின் கேர் எல்லாமே அதில் அடங்கிடும். இந்த மாதிரியானது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பர்ஃப்யூம் பண்ணலாம். இதெல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி, பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக நாம் உருவாக்க முடியும். அதற்கான எசென்சியல் ஆயில் தயாரிக்கக்கூடியது. ஏன்னா இதுக்கு தேவையான எசென்சியல் ஆயில் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய தொழில்களை பண்ணலாம். அதே மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸ், அக்ரியில இருக்கிறவங்களுக்கு கூட பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். அதுல வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பண்ணலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹனி தயாரிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டங்கள், எல்லா வகையான மசாலா ஐட்டங்களும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கானது முயற்சி பண்ணலாம். குரோசரி ஐட்டம் அத்தனையுமே நம்ம ராவாவும் கொடுக்கலாம், அல்லது இது மாதிரி செய்யலாம். நமக்கு வாங்கி ட்ரேடிங் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதுக்கு அடுத்தது காயர்ஸ். காயர்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பண்ணலாம். வாழையிலே மதிப்பு கூட்டுதலை செய்யலாம். மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே நான் என்ன பண்ணா, வல்லுநர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு பயிற்சியை கொடுப்பதற்கு நம்மளுக்கு முடியும். இப்ப நான் சொல்ற எந்த தொழிலுமே நீங்க விருப்பப்பட்டால் உங்களுக்கு, அதாவது கட்டணம் இல்லாமல் பயிற்சிகளும் கொடுக்கப்படும். கண்டிப்பா பண்ணலாம். கவர்மெண்ட்ல தான் போய் பயிற்சி எடுக்கிறது இல்லை, டெட்போ மூலமாகவும் பயிற்சி எடுக்க முடியும். ஏற்கனவே கம்பெனி நடத்துறவங்கள்ட்டையும் உங்கள்ட்ட கொண்டு போய் விட்டு அவங்க மூலியம் செய்ய முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஸ்பைசஸ், என்ன வேணாலும் உங்களோட ஸ்பைசஸ் நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கலாம். அதுல இருந்து மதிப்பு கூட்டுதலை உருவாக்கலாம். ஸ்பைசஸ்ல இருந்து நம்ம வாங்கி கூட பண்ணலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மில்லட்ஸ் வகைகள். இப்ப என்ன, உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அத்தனை மில்லட்ஸ் பொருட்களும் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு மிக குறைவான விலையிலே நேரடியாக அந்த ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியோட நிறைய கம்பெனிகளோட என்னுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். நானே ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியினுடைய ஒரு சேர்மனாகவும் இருக்கிறேன். நபார்ட்ல இருந்து இருக்கக்கூடியதை உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். அதன் மூலமாக நம்மளுக்கு லோன் வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையும் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா காட்டன் விஷயம். உங்களுக்கு எல்லா பெண்களுக்குமே இந்த கார்மெண்ட்ஸ்ல ரொம்ப விருப்பமா இருப்பீங்க. அது உங்களுக்கான ஹாபி. அதை செய்வதற்கான எத்தனை விதமான கார்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதற்கு உண்டானது உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு, ட்ரைனிங் கொடுக்கறதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய மேனுபேக்சரோட உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க ஒரு ட்ரேடிங் பண்றதுக்கு பண்ணலாம். அல்லது நீங்களே நூற்பாலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஜூட் பேக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இது மாதிரி அகர்பத்தி செய்யலாம். பூஜை பொருட்கள் இல்லையா, அத்தனை வகையான பூஜை பொருட்களும் செய்வதற்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். பொக்கே பண்ணலாம். நீங்க ஒண்ணும் பெருசா கூட பண்ண வேண்டாம். பொக்கே கிடைக்கிறது கூட சில ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து கூட பொக்கே கிடைக்கிறது கஷ்டம். சென்னை, திருச்சி போல இடங்கள்ல தான் கிடைக்கும். சாதாரண மாவட்டங்களிலோ அல்லது வட்ட இதுலயோ நம்ம பாத்தீங்கன்னாக்க தாலுகா லெவல்ல கிடைக்கிறது மிக அரிது. அதெல்லாம் பண்ணா மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு. அதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரியான இருக்கிறதுல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரோஸ் வாட்டர் பண்றது, பூஜை பொருட்கள்ல எல்லா வகையான பூஜை பொருட்களும் உங்களுக்கு தேவையான அது அத்தனையும், அகர்பத்தி, அது கூட கற்பூரம், இதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னா கூட தொழிலும் போது நம்ம போகலாம், தப்பு கிடையாது. அடுத்தது உங்களுக்கு சாம்பிராணி, கப் சாம்பிராணி பண்ணலாம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணலாம், மெழுகுவத்தி பண்ணலாம். ஒரு பொருள் பண்றதை விட 10-20 பொருட்கள் கூட நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெண் செய்வதை விட ஒரு கூட்டாக சேர்ந்து கூட செய்யலாம். இதெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இதை பண்ணலாம். இல்ல நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னாக்க மைக்ரோகிரின், மிகப்பெரிய ஒரு அளவுல மைக்ரோகிரின் வந்துகிட்டு இருக்கு.
ஏன்னா உணவே மருந்துங்கிற கான்செப்ட்ல கொண்டு வரலாம். இதற்கான ட்ரைனிங் கொடுக்க முடியும் உங்களுக்கு. இன்னைய சூழல்ல விட்டமின்ஸ் மிக குறைவாக குழந்தைகளுக்கும், வேலை பளுவாக இருக்கிறது, நம்ம ஒரே இடத்துல இருக்கிறதுனாலும், ஆபீஸ்க்குள்ள இருக்கிறோம், பெரிய ஏசிலே இருக்கிறோம், நம்மளுடைய உடல் மிக மோசமான நிலையில இருக்கிறதுனால எல்லாம் கம்ப்யூட்டர் வேலை பாக்குறீங்க, வீட்லயே இருக்கிறீங்க, வெளியே போறது இல்ல அப்படின்னும் போது பெண்களுக்கு தான் முதல்ல நம்மளுக்கு விட்டமின்ஸ் தேவை இருக்கு. அதுக்கு உண்டான இந்த மைக்ரோகிரீன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இல்லைன்னா நிறைய செலவு பண்ண இருக்கும். சும்மா ஒரு ட்ரேல போட்டு சின்னதா பண்ணலாம். ஒரு கோதுமையில ஒரு வகை இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு மெடிசன் பிளான்டா இருக்குது. அது என்னன்னா கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய ஒரு கோதுமை இருக்கு. கோதுமையை நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேல போட்டுட்டு அழகா அதை விளைவிச்சு ஒரு 6ல இருந்து 7வது நாள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்க தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு சாப்பிட்டோம்னா கேன்சர் செல்லே அழிச்சிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ள மாடி தோட்டங்களை அமைப்பதற்கான ஒரு வழி, உங்களுடைய செலவினங்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி இயற்கை முறையிலே நானே சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு. எப்படி நம்ம உருவாக்க முடியும். வீட்டுல இருந்தாங்கன்னா, வில்லேஜ்ல இருக்கிறவங்களா இருந்தாங்க, அவங்களுக்கு இயற்கை உரங்களை தயாரிப்பதற்கும், இயற்கை பூச்சி முறைகளை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று வீட்டுல உட்கார்ந்துட்டே பண்ணக்கூடிய மிகச் சிறந்த வழிமுறைகளை நான் செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நிறைய இருக்காங்க. அதையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது நிறைய பேர் பண்ணை, ஆட்டு பண்ணை ஒருங்கிணைந்த பண்ணைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை நிறைய பேருக்கு இருக்கு. அதையும் செய்து கொடுக்கலாம். இதையெல்லாம் ஒரு சிறு தொழில்களாக நாம் செய்யலாம். இதை விட நிறைய இருக்கு உங்களுக்கு. இதை ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இவைகள் அனைத்தையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணி தர முடியும். அதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அது எப்படி பண்றதுங்கிறத கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, திட்டங்கள் இருக்கு. அப்ப இதுக்கு எனக்கு பணம் இருக்கா, குடும்பத்துல இருந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னாக்க நிச்சயமாக உங்களால் முடியும். பெருசா நீங்க செய்ய வேண்டியதில்லை. 3 லட்சம் ரூபாயில ஆரம்பிக்கலாம், இல்ல ஒரு 5 லட்சம் ரூபாயில ஆரம்பிக்கலாம், 10 லட்சம் ரூபாயில ஆரம்பிக்கலாம். அதை பண்றதுக்கான ஒரு சிறிய வழி என்ன இருக்குன்னாக்க, உமன் என்டர்பிரினர் அண்ட் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்னு ஒன்று வச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் TWEES அப்படின்னு TWEES அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 விழுக்காடு உங்களுக்கு என்ன கிடைக்குது, 30ல இருந்து 35 விழுக்காடு உங்களுக்கு மானியம் கிடைக்கிறது. அது எந்த சாதியினராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும், அவர்கள் பெண்களாக இருந்தால் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது நீட்ஸ் எல்லாருக்குமானது. இதுலயும் நம்ம பண்ணலாம். இதுல 25 விழுக்காடு உங்களுக்கு மானியம் கிடைக்கிறது. 10 லட்சம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாயில 2.5 லட்சம் ரூபாய், இது எவ்வளவு வேணாலும் நீங்க போகலாம். மேக்சிமம் உங்களுக்கு சப்சிடி 75 லட்சம் வரை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவுன்னா 75 லட்சம் வரை கிடைக்கும். அப்படின்னா 25% மட்டும்தான். டோட்டல் அமௌண்ட்ல 25% மெஷினரிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அரசியல்வாதிகளா இருந்தா நிச்சயமா பில்டிங்ல இருந்து அத்தனையும் கொடுத்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகளாக இல்லாம இருப்பவர்களுக்கு 25%, அது 75 லட்சத்துக்கு மிகாமல் வரை நாம் செய்யலாம். அப்போ 1 கோடி ரூபாய் உங்களுக்கு 4 கோடி ரூபாய் பண்ணா தான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். இப்ப 4 கோடி ரூபாய் பெரிய ப்ராஜெக்ட் பண்றவங்களுக்கு 75 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் மானியம் பெறுவதற்கான நீட்ஸ் மூலம் உருவாக்கப்படலாம். அதெல்லாம் பெரிய பெரிய தொழில் செய்யும் போது. அதே சிறிய தொழில்களை கூட நாம் அதுல சென்றலாம் பண்ண முடியும். 4 கோடி வரைக்கும் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுப்போம். அதுல நீங்க கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒண்ணு கொண்டு இருக்காங்க, OEGPன்னு சொல்லிட்டு. அது பிரதமருடைய ஸ்கீம்ல இருக்கும். அதுல பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 3 லட்சம் ரூபாய் வரையும் போகலாம் உற்பத்தி திறனுக்காக. அல்லது சர்வீஸ் இருந்தா ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது, சப்சிடி எதுலாம் கிடைக்குதுன்னா, கேபிட்டல் சப்சிடி, நம்ம வாங்கக்கூடிய இந்த மெஷினரிஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சப்சிடி கிடைக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடினா நீங்க வாங்கக்கூடிய லோனுக்கு கவர்மெண்ட், இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் 3% இருந்து 5% வரை கிடைக்குது. 3% கேரண்டட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. இப்ப 12% வாங்குறீங்கன்னா 9% கட்டினா போதும். மீதி 3% நீங்க சரியா கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருது. அதுக்கு அடுத்து பவர் டாரிஃப்னு சொல்லிட்டு முதல் 5 ஆண்டு காலத்துக்கு பவர் டாரிஃப் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குது. அதுல வாங்குறது 20%. நீங்க ஒரு வருஷம், ஒரு மாசத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் பவர் கன்சம்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த 1000 ரூபாயில 200 ரூபாய் உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு
உங்களுக்கு அந்த சப்சிடியா கிடைக்குது. அதுக்கு இல்லாம ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குல்ல, பெண்களுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி, ஒரு ஏதாவது ஒரு பத்திரத்தை எழுதும் பொழுது அந்த பத்திரத்துக்கான ஸ்டாம்ப் டியூட்டி உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அது அதுவும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அது இல்லாம ட்ரேட் ஃபேர்னு ஒண்ணு உருவாக்கி அதுல உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஃப்ரீயா வந்து இதுல கிடைக்கும். 75,000 மினிமம் ஒரு ஸ்டால் வாங்கணும்னா ஒரு நாளைக்கு 10க்கு 10 ட்ரேட் சென்டர்ல. ஆனா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பெண்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆதி திராவிடர் மக்களா இருந்தா, பழங்குடியின மக்களா இருந்தா அவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களே ஃப்ரீயா பண்ணி கவர்மெண்டே பண்ணி கொடுக்குது. அப்ப 1,50,000 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கெட்டிங் பண்றதுக்கே ஃப்ரீயா கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ஃபண்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. 10 லட்ச ரூபாய் ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நீங்க உருவாக்கக்கூடிய பெண்கள்ல வந்து இன்னோவேஷன் பண்ணீங்கன்னா உங்களை யாரும் மதிக்கலைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸ்டார்ட் அப் ஃபண்ட் மூலியமா நீங்களே உருவாக்கிக்கலாம். அதற்குண்டான வழிகளும் நமக்கு வந்து இருக்கு. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் தனியா இருக்கு, இந்தியா லெவல்லையும் இருக்கு. இவைகளெல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகளா இருக்கு. அது இல்லாம ஆண் பெண் 2 பேருக்குமே கலைஞர் கைவினை அப்படிங்கறத ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு எதுவுமே தேவையில்லை, அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல என்னன்னா ஒரு 50,000 ரூபாய் நம்மளுக்கு சப்சிடி கிடைக்கும். 2.5 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். 2.5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் கட்ட போறீங்க, வேற எதுவும் கட்ட போறது இல்லை. அது வந்து டிஐசி மூலமா, மாவட்ட தொழில் மையம் மூலமாக கொடுக்கப்படுது. இது அத்தனையும் மாவட்ட தொழில் மையம் மூலமாக. மாவட்ட தொழில் மையங்கிறது வந்து தமிழ்நாடுடைய எம்எஸ்எம்ஏ சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்எஸ்எம்ஏயோட சேர்ந்து செய்கிறது. இவைகள் அல்லாமல் நமக்கு வந்து என்ன இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட எம்எஸ்எம்ஏல இருந்து நிறைய திட்டங்கள் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு வந்து இடிஐல இருக்கு, என்எஸ்ஐசி இருக்கு. நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க, நிறைய தொழில்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மாசத்துல குறைஞ்சது 15 நாள் ட்ரைனிங் கிடைக்குது. அதுல நம்ம எல்லா ட்ரைனிங் கிடைக்கும். மார்க்கெட்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸிங்ல இருந்து அத்தனைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால உங்களுக்கு ட்ரைனிங்க்கு வந்து ஒரு குறைச்சலும் இல்லை. முடியாதவர்களுக்கு நேரடியாக பிராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை நாங்களே முன்னின்று செய்து கொடுக்கிறோம். இவையெல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகளாக கருதுகிறேன். நிச்சயமா முடியும். இதை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணுதான், என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் காப்பாற்றப்படும். சுயமரியாதை, ஒரு பெண்ணுக்கான முதல் உரிமை என்பதே சுயமரியாதை. அந்த குடும்பத்துல சுயமரியாதைங்கிறது தான் நமக்கு வேணும். சுயமரியாதையோடு நீங்கள் வாழ வேண்டுமானால், உங்களுடைய கால்களில் நீங்கள் நிற்க வேண்டுமானால் நீங்கள் இது செய்தே ஆக வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் சம்பாதித்தால் அந்த குடும்பம் முழுவதுமே மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு ஆண் சம்பாதித்தால் நிச்சயமாக அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக கொண்டு செல்ல வேண்டுமானால் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதை என்னால் முழுமையாக சொல்ல முடியும். அதற்கு மற்றவர்கள் அல்ல, இத்தனை பெண்ணியம் பேசக்கூடிய நானே ஒரு உதாரணம் மட்டும்தான் சொல்ல முடியும். பெண்ணியம் பேசினால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்ப நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நாம் தான் அதை முன்னெடுக்க வேண்டும். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்ற கோட்பாடை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. நீங்களும் கணவனையும் வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்கிற அடிமைப்படுத்த விரும்ப கூடாது. அவர்களுக்கும் நீங்கள் அடிமை என்பதை உணர்த்த வேண்டும். உணர்த்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இதற்கான வழி உங்களுக்கான ட்ரைனிங் உருவாக்கி கொடுக்க முடியும். இதுல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் என்னால் பதில் சொல்ல முடியும் என்று நம்புகிறேன். நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். ஏன்னா இந்த மீட்டிங் என்ன நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக ஒவ்வொருவராக கேட்கும் பொழுது உங்களுக்கான பதிலை சொல்ல கடமைப்பட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு எனக்குமே நிறைய கேள்வி இருக்கு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் தனியாக தான் உங்ககிட்ட அவ்வளோ பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பேசுனதுலேருந்து சார் பேசுனதுலேருந்து யாருக்காச்சும் கேள்வி இருக்குதுங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். உங்களுக்கு எல்லாரும் ஹிட்லர் தெரியும் இல்லையா? ஹிட்லரை நீங்க பேசணும்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், தாழ்வு மனப்பான்மை கொண்ட மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பயந்தாங்கொலி. ஆனா இந்த உலகத்தால் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய
ஒரு கொடூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப திறமையானவன், மிகப்பெரிய ஒரு அத்தனை வல்லரசுகளையும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா உருவானது காரணம் என்ன தெரியுங்களா? அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி போட்டுட்டு பேசினதுனால மட்டும்தான். அது கூட ஒரு சூழல்ல வந்திருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் சாதாரண ஒரு சோல்ஜர். எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அவர் கிண்டல் பண்ணும்போது ஒரு மீட்டிங் நடக்குது. ராணுவ ஒரு அணிவகுப்பிலே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப அவங்களை கிண்டல் பண்றது எப்பயும் போல ஒரு கிண்டல் பண்றதுக்காக அவரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இப்பொழுது ஹிட்லர் பேசுவார் சொல்லிட்டாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கற பேச முடியல. அவன் மனதிலே இருக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளையும் இந்த நாட்டுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தது. பேச முடியாம தயக்கத்துல இருந்தவன் அந்த இடத்துல போகும்போது அவங்க எல்லாம் கை தொட்டி சிரிக்கும் பொழுது அவன் பேச ஆரம்பித்த பிறகு அருவியாக கொட்டிச்சான். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய தலைவனாக உருவாக்கி இருக்கிறது. அது மாதிரி உங்களுடைய தடைகளை உடைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களை எல்லாருமே ஒரு அண்ணனா நினைச்சு என்கிட்ட கேளுங்க, ஒரு தம்பியா நினைச்சு கேளுங்க, ஒரு உறவா நினைச்சு கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய தயக்கம் இல்லாம கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும். தயக்கப்பட்டோம்னா நம்ம தலைவர்களா மாற முடியாது, சம்பாதிக்க முடியாது, செயல்பட முடியாது. அதனால இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏன் கேட்க கூடாதுங்கிறத விட நான் ஏன் என்ன கேட்கணுங்கிறத விட நான் ஏன் கேட்க கூடாதுன்னு நினைங்க. நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். தப்பா ரேவதி பேசியிருந்தா ஒருத்தவங்க மன்னிச்சிருங்க. கேக்குறாங்க. கண்டிப்பா இதை கேட்கணும் நீங்க. ரேவதின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க, கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொன்ன தகவல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயாவால நான் முன்னேறி இருக்கேன். நான் ஒரு என்டர்பிரனராவும் இருக்கேன். அதை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில இருக்கேன். என் பேர் ரேவதி. நான் ஹோட்டல் பிசினஸ் அண்ட் மல்டி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். குழு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட ஒரு 100 எஸ்ஹெச்ஜிஸ் இருக்கு. மகளிர் குழுக்கள் இருக்காங்க. சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் லைஃப் கோச்சாவும் இருக்கேன். சோ இப்ப ஐயா சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஓரளவு எல்லாமே தெரியுது. பட் பேங்க் சைட்ல தான் நமக்கு லோன்ஸ் கொடுக்குற சைட்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு சார். அதை தான் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி எடுக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் இது பண்றதா இருக்கு. அம்மா இதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையை ஊட்டணும். அது ரேவதி மாதிரி பொண்ணுக்கு அங்க பிரச்சனை வராது, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஆனா எனக்கு மற்ற இல்லைன்னு பெண்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாம தயக்கம் இல்லாமல் அவர்களிடம் போகணும். தொடர்ந்து அவங்களுக்கு வலியுறுத்தும், என்னால முடியும் அப்படின்னு சொல்றத. அதுக்குதான் இந்த பெண்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மாவட்ட தொழில் முனையம் செய்யறதுனால பேங்க்ல அவங்க உங்களுக்கு டினை பண்ண முடியாது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்போதுதான் அந்த பிரச்சனைகள் வரும். முடிந்தவரை ஆல்மோஸ்ட் 90%, ஏன்னா இது ஒரு கண் துடைப்புன்னு தான் சொல்லணும். இவ்வளவு தூரம் சொன்னதை நான் சொல்றேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் பெண்களுக்கு அதை சாதித்தேன் இதை கொடுத்தேன்னு சொல்றது அந்த ஆணாதிக்கத்தை தான். திரும்பவும் அதே திமிர்ல 3 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்குள்ள முடக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது. ஆனா இந்த திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 30 லட்ச ரூபாய் ஒருத்தர் கொடுக்கறதுக்கு பதிலா 3 லட்ச ரூபாய் எத்தனை பேர் கொடுத்துட்றாங்க? 10 பேர் கொடுத்துட்றாங்க. அப்போ 3 கோடி ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க? ஒரு 100 பேர் கொடுத்துட்றாங்க. அத்தனை பேரை நான் உருவாக்கணும்னு காட்டுறதுனால, அவங்களே முன்னெடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. கண்டிப்பா கிடைச்சிரும். நான் ஒரு முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். பேங்கோட சேர்ந்து பண்றதுக்கு, பேங்க்ல போயிட்டு சேர்மேன்ஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். 2வது, நம்ம மார்க்கெட்டிங் எபிலிட்டி இருக்குங்கிறது நம்ம காட்டினா மட்டும்தான் முடியும். அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறீங்கன்னா அதுக்கான உத்திகள் இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க எம்எஸ்எம்இல பதிவு பண்ணிருக்கீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இக்குள்ளார நம்ம போயிட்டு போர்ட்டல்ல ஜெம் போர்ட்டல்ல பதிவு பண்ணிட்டோம்னா, பெண்களுக்கான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு மட்டுமல்லாமல் பெண்களுக்கும், பெண்கள்ங்கிறது என்னன்னா சாதி மதங்களை கடந்து, இந்த சாதிய கட்டமைப்பை கடந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. சாதி மதங்களை விட மிக மோசமான ஒரு சூழல் எங்க இருக்குன்னா பெண்களுக்கு தான் இருக்கு. இன்னைக்கும் வளர்த்துட்டுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்களே கூட காரணமா இருக்கலாம். பெண்கள் தான் அதுக்கு முதல் காரணமும் கூட. அதை எதுவும் மறுக்க முடியாது. ஆண்களை விட பெண்கள் தான் அந்த சாதியத்தை தூக்கி வைக்கிறவங்க. சாமியை தூக்கி வைக்கிறவங்க அவங்க தான். அதனால வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிறவங்களும் நீங்க தான். ஆனா அதனை நம்ம களையறதுக்கான முயற்சி செய்யலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மார்க்கெட்டிங் உள்ள போகும் பொழுது அதுல 4% பப்ளிக் செக்டர் இருக்கக்கூடிய 300 கம்பெனிக்கு மேல இருக்கு. அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பொருட்களும் தேவைப்படுகிறது. அங்கே தேவைப்படுறதுல 1 கோடி ரூபாய் இப்ப பண்றாங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டிப்பா 4 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் தலையெழுத்து.
எஸ்சி எஸ்டியோ அல்லது பெண்களோ அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்க தலையெழுத்து என்ன பண்ணணும்? கொடுத்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அதனால இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியா போயிடும். அது அது இல்லாம எனக்கு நாம கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இதை நான் இந்த வருஷம் பட்ஜெட்ல ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்ல நான் வலியுறுத்தி இருக்கிறேன். பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல 4% கொடுத்தாகணும் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறோம். இங்க சாதி பாகுபாடற்று பெண்களுக்கு நீங்க உதவி செஞ்சுதான் ஆகணுங்கிறத ஒரு முக்கிய குறிக்கோளா எடுத்துட்டு அதை நான் வலியுறுத்தி பண்ணியிருக்கிறேன். 100% இந்த வரக்கூடிய இந்த பட்ஜெட்ல அதுக்கான அறிவிப்பு வரும் நம்புறேன். அப்படி இல்லைன்னா இந்த வருஷமும் நடந்துரும். சாரி சார் கண்டிப்பா இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. இப்ப நீங்க பெண்களுக்காக நீங்க இது பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது எம்பசிஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப எஜுகேஷனல் லிமிட்னு ஏதாச்சும் இருக்கா இதுல? லேடிஸ் படிச்சவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 3 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் படிக்க தேவையில்லை. ஓகே. இல்ல ஆனா உங்களுக்கு சிலதுக்கெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும் அப்பதான் 10ஆம் உங்களுக்கு கிளாஸ் படிச்சா கொடுப்பாங்க அந்த மாதிரி. போதும். 10ஆம் கிளாஸ் படிச்சா போதும். 10ஆம் ஓகே கிளாஸ் படிக்கலைன்னா கூட உங்களுக்கு தொழில் தெரிந்தால் ஓகே சின்ன சின்ன தொழில் ஒருத்தர் ஏன்னாக்க ஒண்ணுமே படிக்காதவங்க இட்லி கடை வச்சிருக்காங்க. என்ன சொல்லணும்னா ரேவதி ஒரு எக்ஸாம்பிள கூட எடுத்துக்கலாம். இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஏன்னா சாதாரணமா அந்த பெண்களுக்கு ஒண்ணு கொண்டு வரல, எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. என்னன்னா இப்படிதான் பணம்லாம் கிடையாது. அவங்களே ஒரு நடமாடும் கடையை வச்சிருக்கிறாங்க. நடமாடும் ஹோட்டலை உருவாக்குனாங்க. 3 சக்கர வண்டி இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி பண்ணாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், முடியாதுன்னு இல்ல, முடியுங்கிறத அவங்க காட்டிருக்காங்க. இந்த பேக் எல்லாம் தச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேலையை பண்ணியிருக்கிறாங்க. பெண்களுக்கு அந்த மைக்ரோ கிரெயின்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்களே பண்ணியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா முடியாதுன்னு என்ன இருக்கு? முடியுங்கிறதானே இதெல்லாம். அப்ப என்னன்னா நமக்கு ஆமா உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் நம்ம லோன் கிடைக்க மாட்டேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க லோன் வாங்கும் போது முதல்ல 1 கோடி ரூபாய் இருந்தது. இப்ப 2 கோடி ரூபாய் வரை உங்களுக்கு பிணை இல்லாம, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் இருக்கிற திருட்டு பசங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இருந்தால் கூட ஒவ்வொரு பேங்கும் கட்டாயம் ஒருவரை உருவாக்க முடியும். அப்ப உங்கள யாராவது செல்வாக்கு உள்ளவங்களாவது வாங்கிக்கிங்களேன். பண்ண முடியும் இல்லையா? முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். அதற்குண்டான முயற்சி உங்களுக்கு அது ஏற்கனவே நான் ஒரு பேங்கோட எல்லா பேங்க்லயும் நான் டைப் பண்றதுக்கான முயற்சியில் செய்யறேன். இது பெருமைக்கான விஷயமா என்னன்னு தெரியாது. இன்டர்நேஷனல் அசோசியேஷனோட த காமன்வெல்த் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் காமன்வெல்த் கிளப்போட இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவ், இந்தியா பிரசிடென்ட் கிடையாது, இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவ், காமன்வெல்த் ஐகானிக் ஃபெடரேஷனோட இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவாவும் நான் இருக்கேன். அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்துருது. இப்போ அதோடு சேர்ந்து நம்ம டெட்கோடையும் சேர்ந்து நம்ம பண்ண போனா அதுல இப்போ வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு சேர்மனோட பேசி பெண்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க, நீங்க வந்தாங்கன்னா எங்களுடைய அமைப்பு மூலம் கொடுத்தால் நிச்சயமாக நீங்க லோன் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக முயற்சி செய்யறேன். மேபி மே மாதத்துக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சா தான் நான் பேச முடியும். அதை பேசும்போது அனைத்து சாதிகளுக்கான அனைத்து மதத்திற்கான பெண்களுக்கான ஒரு பெண்களுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு பேச தயாரா இருக்கிறோம். அதுவும் இந்த வருஷத்துல நடக்கும் நம்புறேன். அது காமன்வெல்த் ஐகானிக் ஃபெடரேஷன் மூலமா, ஏன்னா அவங்க கொடுக்கறது மட்டும் அல்லாமல் இது அடுத்தது உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குங்கிறது சொல்றேன். இந்த காமன்வெல்த் மூலமாக குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும். அதை பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம். அது இந்த ஆண்டே தொடங்குறோம். யூகேல கிடைக்கக்கூடிய கல்வி பேராமெடிக்கல் முதல்ல ஆரம்பிக்கணும், மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா ஆரம்பிக்க போறோம். அதை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக குறைந்த செலவில் ஒரு சிலருக்கு அந்த ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 300 குழந்தைகளுக்கு மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்தியா முழுக்க தான் கொடுக்கணும். அதுல தமிழகத்துல முதல் உரிமை நாம எடுத்துக்கிட்டு, ஏன்னா அதை நான் உருவாக்குனதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை நான் செஞ்சு கொடுக்க முடியும். இது குவாலிட்டி எஜுகேஷன்ல அதை படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துடும். அவங்க அதுக்கான வேலை வாய்ப்பாகவும் இருக்கலாம். வேற என்ன பேராமெடிக்கல் தான் முதல்ல எடுத்துட்டு வரும். நீங்க யூரோப்ல இருக்கீங்க, யூரோப்ல சீக்கிரம் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க இன்னொரு எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஆனா அவங்களுடைய கரிக்குலத்தை இங்க கொண்டுட்டு வரும்.
இதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ்ல நான் வந்து சிங்கப்பூர் போறேன். அதுக்குண்டான அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு. அது வந்த உடனே வந்து இங்க ஆரம்பிக்க போறோம். 1. 2வது உமன் எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள்ட்ட சொன்னது எது முதல்ல சொல்ல போறீங்கன்னு சொன்னாங்க. எஜுகேஷன் ஓகே, ஆனால் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் இது 2 தான் நான் முதல்ல எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த உமன் எம்பவர்மெண்ட்ங்கிறதுல உங்களுக்கான முழுமையான ட்ரைனிங் டெட்கோ மூலியம் கொடுக்கலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியம் கொடுக்கலாம், அதே மாதிரி காமன்வெல்த் மூலியமாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதுல சாதாரண ஒரு மெம்பர் ஆனா போதும், கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெட்கோ மூலம் குடிச்சா 1 பைசா கூட கிடையாது. ஆனா காமன்வெல்த் மூலியம் போகும்போது அது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா பண்றதுனால அதே மெத்தடாலஜில நீங்க ஒரு மெம்பர்ஷிப் ஃபீ கொடுக்க வேண்டி வரும். அவ்வளவுதான். செல்ஃப் ஹெல்ப் குரூப்லயும் பண்றாங்க, அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். அவ்வளவுதான், மத்தபடி இல்ல. உங்களுக்கான ட்ரைனிங் கிடைக்கும். அடுத்தது அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அந்த ட்ரைனிங் மூலமாக உங்களுக்கு ஒரு தொழிலை உருவாக்குவதற்கும் அந்த தொழில் வந்து அந்த 56 தேசங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ட்ரைனிங், குவாலிட்டி ட்ரைனிங் கொடுத்து அந்த ப்ராடக்ட் உருவான பிறகு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து, ஒண்ணு தமிழ்நாட்டில் இருந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள போற மாதிரி, இல்ல அதுவே நல்ல பொருளா இருந்தா மாநிலங்களுக்கு இன்டர் ஸ்டேட்ஸ் பண்றதுக்கும், அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்காகத்தான் இந்த அமைப்பு இருக்குது. அதை உங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது நானே இருக்கிறதுனால உங்களுக்கு 100% உங்களோடு சேர்ந்து வர்றதுக்கு நிச்சயமா செய்து கொடுக்க முடியும். இது வரைக்கும் யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. நான் பேசுவது அத்தனை பிராக்டிக்கல், வேற எதுவும் கிடையாது. பிராக்டிக்கலா உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமா? ஒண்ணுமே செய்யலைன்னா கூட ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு சரியான பாதையை வழுத்து கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லையா? அது ஏன் நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா உங்களுக்கு இன்னைக்கு இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் அங்க பேசிட்டு இருக்கேன். தவிர இது வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது. உங்களில் யாராவது ஒருவர் நீங்கள் வாழ்ந்து விட்டால் கூட அது எனக்கான பெருமை அல்ல, இந்த சமூகத்துக்கான பெருமை, பெண் இனத்திற்கான ஒரு பெருமை. நன்றி மேடம். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சுஹின்னு ஒருத்தவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க, கேக்குறீங்களா? ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இலங்கையில இருந்து கதைக்கிறேன். இலங்கை வந்து மட்டக்களப்பு, மட்டக்களப்புல இருந்து கதைக்கிறேன். பேட்டிக்லோன்னு சொல்லுவாங்க, அதை சின்ன கேரளான்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு என்டர்பிரீனர். 2 பேர் வந்து வாசுகி, சுரேஷ். நாங்க வந்து இப்ப ரீசெண்டா பேட்டிக்லோல ஒரு உமன் சேம்பர் ஒன்று இல்ல, அதனால நாங்க லாஸ்ட் 6th வந்து சேம்பர் ஆஃப் உமன் எக்கானமின்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஒன்றை இனோகிரேஷன் செய்தோம். அதுல செய்ததுல எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்த வரவேற்பை விட மிச்சம் அதிகமாவே கிடைச்சது. எங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் சப்போர்ட் பண்ணாங்க, சில நலன் விரும்பியல் சப்போர்ட் பண்ணாங்க, செய்தாங்க. இதுக்குள்ள நாங்க வந்து உள்வாங்கினது வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மற்றது விதைவைகள், மற்றது தொழில் செய்யற இளம் பெண்கள், என்டர்பிரீனர்ஸ் தான் நாங்க அதுக்குள்ள இணைச்சு கொண்டோம். அதுல வந்து சகல துறையிலையும் இருக்கிறாங்க. எல்லா உணவா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் விவசாயமா இருக்கட்டும், வளவாளர்களை வச்சு ஃப்ரீயான ஒர்க் ஷாப்புகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்க ஃபுட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 வகையான இதை ஒரு ஃப்ரீ இதா கொடுக்குறோம் 25 பெண்களுக்கு. அப்ப எனக்கு வந்து சார் இது கிடைச்சது மிச்சம் சந்தோஷம். உங்கள்ட்ட இருந்து சில அட்வைஸரை நாங்க எடுத்துக்கொள்ளலாம், ட்ரைனிங் ப்ரோக்ராம்களுக்கு வராட்டியும் அட்வைஸர் எடுத்துக்கொள்ளலாம். அதனால இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி. அதோட சார் கண்டெக்ட் நம்பர் தந்தீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நாங்க ஏதாச்சும் டவுட்ஸ் அல்லது இருந்தா உங்கள்ட்ட கிளியர் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதோட இல்ல, அங்கவும் உங்களுக்கு வந்து காமன்வெல்த் ஐகானிக் ஃபெடரேஷன் ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு ஸ்ரீலங்காவில். அவங்க மூலியமாவும் நம்ம பேச முடியும். இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் வந்து ஸ்ரீலங்கா தான். உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு இந்த ஆண்டில் சென்னையில் வந்து ஒரு ட்ரேட் சென்டர் ட்ரேட் ஃபேர் ஒன்று உருவாக்குவதற்கான முயற்சி செய்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிச்சயமா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுடைய நம்பர் வந்துட்டு கடைசியில மேடம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த நம்பர்ல நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கால் பண்ணலாம், உங்களுக்கான சொல்ல முடியும். அதே மாதிரி அங்க இருக்கிற பொருட்களை இங்கே அனுப்புவதற்கோ அல்லது இங்க இருந்து உங்களுக்கு பொருட்கள் தேவை இருந்தாலோ பெண்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பெண்கள் இருந்து வாங்கினா போதும். அப்ப பெண்ணுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பெண் வந்து உதவியா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம். கரெக்டான சரியான ஒரு தொழிலை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறோம். நன்றி.
தேங்க்யூங்க. சார் கிட்ட வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா யாருக்காச்சும்? மேம் வணக்கம் மேம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கங்க, கேளுங்க. ஐயா அருள் வணக்கம். செல்வின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. நாகஜோதி மேம். நாகஜோதிங்களா? ஓகே, சாரி. ஆமாங்க. எந்த ஐயா ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம்ங்க. மதுரையில இருந்து பேசுறோங்க. மதுரை. சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, அதனால தொண்டை ஒரு மாதிரி இருக்குங்கய்யா. இல்ல இல்ல, உங்க கருத்தை சொல்லுங்க, நான் பதில் சொல்லுறேன். நீங்க நிறைய பேச வேண்டாம், உங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். மதுரை திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எதுவும் நடக்குமா? நடந்தா நாங்க கலந்து கொள்ளலாமா? நேர பார்த்து நிச்சயமா நடத்தலாம். இப்பதான் காரைக்குடியில நடத்தணும். அது ஆஹ் தெரியல எங்களுக்கு. காரைக்குடியில நடத்தணும். காரைக்குடி யூனிவர்சிட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய கேம்பஸ்ல தான் நடத்தணும். மிகப்பெரிய அப்படி அளவுல நடத்தணும். அந்த மாதிரி சரி நடத்தும் போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றோம். நம்ம குரூப்ல போட சொல்றேன். நம்ம சரிங்க. பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நாளைக்கு ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிக்கும் போது சொல்றேன் நிச்சயமா. உங்களுக்கு சரிங்க. குறிப்பா என்ன காலையில வேணும்னு சொல்லுங்க, நாங்க பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு நம்பர் கிடைச்சா உங்ககிட்ட தனியா விவரம் கேட்டுக்கலாமேங்க. இப்ப நிச்சயமா முடியாதனால நிச்சயமா. நம்பர் கடைசியில மேடம் உங்களுக்கு நம்பர் குரூப்ல டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். குரூப்ல தமிழ் நான் மரபு சாட்ல அதான் போட்டுட்டேன் சார் ஏற்கனவே. ஓகே மேம். போட்டாங்க, ஏற்கனவே போட்டுட்டாங்க பாருங்க. அது பாத்துக்கோங்க. தேங்க்யூ மேம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க நீங்க வந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. இல்லைன்னா மெசேஜ் போடுங்க, நான் கூப்பிட்டு பேசுறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. அருள் செல்வின்னு கை தூக்கி இருக்காங்க. கேக்குறீங்களா நீங்க? மியூட்ல இருக்கீங்க. yes. இல்ல எஸ் கேக்குறேன், மியூட் எடுத்துட்டேன். ஓகே. அம்மா நீங்க நான் எங்க வந்து இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுங்க. சென்னையில இருந்து சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க. சார். நீங்க இப்ப சொன்னது எல்லாமே, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் கேட்டேன். ஆக்சுவலி நான் வந்து லேடிஸ் நிறைய பேர் இது மாதிரி என்கிட்ட வர்றவங்கள நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும் அப்படின்றதுலயே நான் ஒரு 4-5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள் இப்போ வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எனக்கு இதுல என்னன்னா, நிறைய பேர் என்னன்னா இந்த எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல போயிட்டு அவங்க அப்ளை பண்றது, அவங்களுக்கான அதுதானே தி ஃபர்ஸ்ட் எம்எஸ்எம்இ போர்ட்டல்ல போயிட்டு அவங்க நான் இந்த கண்டிப்பா. பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்றது, அதுக்கான ஒரு அது ஃபுல்லாவே ஆன்லைன்ல தான் பண்ணணும்ன்றத நிறைய பேருக்கு அது ஆமா தெரிய மாட்டேங்குது. தெரியல, ஒரு 10 அது மினிட்ஸ் தான் நான் ஆகும், அது ஒன்றும் பெருசா கூட கிடையாது. ஆமா, அதை எஜுகேட் பண்ற தடைகள்ல அதுவும் ஒண்ணு இருக்குது. ஆர்வம் இருக்குது. பட் இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டதுனால, டிஜிட்டல் அண்ட் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்ல பண்றதுனால லேடிஸ்க்கு, முக்கியமா லேடிஸ்க்கு அது வந்து தெரியல. அது ஒரு தடையா தான் இருக்குது. அடுத்து நீங்க ஆமா. சொன்ன ஒரு ஒரு ஸ்கீம் பத்தி சொன்னீங்க, ட்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கான அது ஆமா. என்ன சார்? அது கொஞ்சம் சொன்னா விளக்குனா நல்லா இல்ல, இருக்கும். அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் வரை லோன் கொடுக்குறாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வந்துட்டு இது வந்து புது திட்டம் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துல என்னன்னா, அது முதலமைச்சர் நேரடியாக அந்த பெண்களுக்கான ஒரு உதவி பண்றோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. மத்த மாநிலங்களில் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் தொழில் பண்ணலாம். அந்த தொழிலுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும். ஓகேங்க சார். என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே, என்ன அந்த தொழில் தெரியும்னு சொல்லுங்க. இல்லைன்னா இது வேணும்னு சொல்லுங்க. ஏதாவது வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட உங்களுக்கு டீட்டெயில் அனுப்ப முடியும். நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்கு வந்து நான் மேடத்துக்கு மூலியமா ஒவ்வொரு தொழிலை பற்றியான ஒரு குறிப்புகளை அனுப்புறோம். அதை உள்ளார பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுல பிடிச்சிருக்கிறத வச்சு பண்ணணும்னு நினைச்சா நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஓகே அதை பண்ணி கொடுக்குறேன். தொடர்ந்து வேணா எழுதலாம். ஓகேங்க சார். அதான் அந்த லேடிஸ் நம்ம கிட்ட கேட்க பிசினஸ் பண்ணணும்ன்றாங்க. ஆனா என்ன பிசினஸ் பண்ணணும்னு தெரியல. இப்ப எனக்கு நான் அந்த சொன்னதே லிஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சொல்லிட்டேனே. அத நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க, இப்ப சொல்லிட்டீங்க. அது நான் எஜுகேட் பண்றேன் உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த இது சொன்னீங்களா சார், வீட்டு அத வந்து வளர்த்து சாப்பிடுறதா கேன்சரோட கேன்சர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அது பத்தி. எஸ், மைக்ரோ கிரைன்ஸ். அது வந்து அது ஸ்ப்ரூட்டடா சார்? அது ஆமா அது வந்து தண்ணியில சோக் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் டே அது கொஞ்சம் வளர்ந்து இருக்கும், அதை சாப்பிடுறதுங்களா? அத ஆமா வந்து அதான் ஒரு சாப்பிடணும். பண்ணிட்டு ஒரு 5 டேஸ், ஒரு அந்த 5 டேஸ் நார்மலா முளை கட்டி வைக்கிறீங்கல்ல, முளை கட்டி வச்சத இன்னும் கொஞ்ச நாள் வளர்க்கறது தான் மைக்ரோ கிரீன்ஸ். அந்த பர்டிகுலருக்கு தான் வரும்போது ஒரு 7 டேஸ்க்குள்ள வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரியன்
40 டைம்ஸ் அதிகமா கொடுக்கும். ஈவன் சிலது வந்து 200 டைம்ஸ் கூட உங்களுக்கு விட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதோட சத்து கிடைக்கிறதுக்கு. ஓகேங்க 200 சார். டைம்ஸ் 40 டைம்ஸ் மினிமம் கிடைக்கும். இங்க மேக்ஸிமம் 200 வரைக்கும் போகுதுன்றாங்க. அது எது எது பொருள்ங்கிறது எக்ஸாக்ட்லி தெரியல. அது ஒரு பட் அது ஒரு மைக்ரோகிரீன் ஒரு ஃப்ரெண்ட் விதைக்கு இருக்காரு, ஏத்த அவர்கிட்ட அது அது ஒரு அதை விதைக்கு வாங்கிக்கலாம். ஏத்த மாதிரி அதோட நியூட்ரிஷன் வேல்யூ மாறுங்க அதுல. நியூட்ரிஷன் வேல்யூ மாறும். கரெக்ட். மினிமம் 40 டைம்ஸ், ஓகேங்க சார். 40% இல்ல 40 டைம்ஸ். இது இப்ப ட்ரைனிங்லாம் இது வந்து எப்படிங்க சார், நீங்க எங்க எப்படி கொடுப்பீங்க, என்ன அது அது கொஞ்சம் இல்ல சொல்ல ஒரு முடியுமா? குரூப் ஆஃப் பீப்புள், ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா கொடுக்க முடியாது. ஒரு குரூப் ஆஃப் அப்படி பீப்புள் இருந்தா பண்ணிடலாம். இப்ப நான் பண்ண போறேன்னா என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல இப்ப நம்ம அதுக்கு அடுத்து சொல்லும் பொழுது இது ஒரு ட்ரைனிங்கா வச்சிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கொடுக்க சொல்லி இருக்கிறோம். அது அநேகமா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம எடுத்து பண்ணுவோம். அப்ப யார் வந்தாலும் அவங்கள நம்ம சேர்த்துக்கலாம். காமன்வெல்த்தோட இதுல இருந்து நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். அது வந்து ஓகேங்க சார். குரூப் ட்ரைனிங் பண்ணும்போது போடும்போது நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு தனியா வேணும், அதை பத்தி அறிவு வேணுங்கும் போது அதுல பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னோம்னா பண்ணலாம். அது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஒரு ஓகேங்க நண்பர் சார். பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு சயின்டிஸ்ட் வந்து அது கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவரு இதுக்கு போயிருக்காரு, சவுதிக்கு போயிருக்கிறாரு ஒரு வேலை விஷயமா. அவர் வந்த உடனே திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேபி another 2 monthsல திரும்ப அவரே ஒரு ட்ரைனரா போட்டு நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கு. எது வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வரும். ஓகேங்க ட்ரைனிங் சார். வந்து இது ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. ட்ரைனிங் டெக்கோ தானே சார்? இது டெக்கோ உங்களுடைய அமைப்பு? என்னுடைய அமைப்பு டெட்கோ, டேலண்டட் ஆண்டர்பிரினர்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கவுன்சில். டெட்கோவா சார்? TEDCO. TEIDCO, டெட்கோ ஃபவுண்டேஷன் வரும். டேலண்டட் ஓகே. ஆண்டர்பிரினர்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து லிங்க் அனுப்புனா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி அதே மச். மாதிரி SC/ST பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கான திட்டங்களும் இருக்கு. அது டாட்கோ மூலியம் வந்து அவங்களுக்கும் அதே மாதிரி 10 லட்சம் தான். 10 லட்சத்துக்கு மேல அவங்க கொடுக்க மாட்டாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்தா அவங்களுக்கு தேவையானது எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண சொல்லலாம். ஆனா பேங்க் போகும்போது எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பேங்க்ல வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். உங்கள்ட்ட சர்டிபிகேட் இருக்கணும். நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றது. டெட்கோ ஃபவுண்டேஷன் இதையும் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு சர்டிபிகேட்டும் சேர்த்து கொடுக்கும். ட்ரைனிங் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். ட்ரைனிங் அட்டன் பண்ணாதவங்களுக்கு சர்டிபிகேட் தர மாட்டோம். அது நிறைய ஓகே. ட்ரைனிங் கொடுக்குறோம் பாரு. அது கூட நம்ம கொடுக்குறோம். சார் இப்ப ஈவன் கண்டிப்பா வருவாங்க சார். லேடிஸ் அதுதானே, தே ஆர் லைக்கிங் டு டூ சம்திங். தே வாண்ட் டு ஹெல்ப் தேர் ஃபேமிலி இல்லையா? அதனால வருவாங்க ட்ரைனிங்க்கெல்லாம். நீங்க 15 சொல்லுங்க. ஒரு 15-20 பேர் இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தாராளமா பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணிடலாம். வருவாங்க சார், லேடிஸ் வருவாங்க. நீங்க அதை இந்த நாங்க இந்த பண்றோம். எலெக்ஷன் முடிஞ்சு அறிவிச்ச பிறகு ஜூன் மாசத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணி சார் இதே அண்ணல் அம்பேத்கர் யூத் பிசினஸ் ஸ்கீமும் நீங்க இது பண்றீங்கல்ல, அதுவுமே நீங்க தாட்கோனா 100%. அது வந்து டிஐசி மூலமா பண்றது. என்னங்க சார்? DIC. டிஐசி மூலமா மாவட்ட தொழில் மையம் மூலமா பண்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு சப்சிடி வந்து முதல்ல 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் இருந்தது. சப்சிடியே 1.5 கோடி ரூபாய் இருந்தது. அதுல இப்ப வந்து 75 லட்சம் ரூபாய் மட்டும்தான். இப்ப வந்து இருக்கிறது 75 லட்சமா மாத்திட்டாங்க. 1 கோடிக்குள்ளார கொண்டு வரணும். 75 தான் கொடுக்குறாங்க. 1 கோடி சொல்லியிருக்காங்க, கொடுக்கறது இல்ல. 75 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அது எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இதுல வந்து மிகச்சிறந்த ஒரு திட்டம் அது. அது என்னன்னா எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து உருவாக்கி பண்ண பிறகுதான் உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். ஆனா அதுல மட்டும்தான் அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல மட்டும்தான், சாம்பியன்ஷிப் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அதுல மட்டும்தான் முன்கூட்டி கொடுப்பாங்க. முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. நீங்க லோன் வாங்க போடும்போது 35% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 1 கோடி ரூபாய் வாங்குறீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். அதன் பிறகுதான் உங்க பேங்கே வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அப்ப நீங்க வாங்கும் பொழுது 35 லட்சம் ரூபாய்க்கான வட்டியும் போயிடுது இல்லையா? 1 கோடி ரூபாய் வாங்குறீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் போயிடுது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து வட்டி, அதுலயே உங்களுக்கு வட்டி மிச்சமாயிடுது. 2வது, நீங்க பணம் கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. அது முன்பணம். ஏன்னா அந்த மக்களுக்கான ஒரு தேவைக்காக பண்ணுனது. அந்த ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் இருக்கு. இந்த வருஷம் 170 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆக்சுவலா 400 கோடி ரூபாய் கேட்டிருந்தது. ரொம்ப கம்மியா இருக்கேங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்சிடியை குறைச்சிட்டு லோன் அமௌண்ட் 100 கோடி ரூபாய் 170 கோடி ஆக்கி இருக்கிறாங்க. 400 கோடி வரைக்கும் கேட்டிருக்கு. 400 கோடி அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த வருஷம் வருகின்ற ஆண்டுல வந்து ஒரு 200 கோடி ரூபாய் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களே ஆட்சியில் வந்தால். இது வெறும் SC/ST க்காகுங்களா சார்? SC/ST அந்த அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல
ஓகே. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் எனக்கு தேங்க்யூமா. ஒரு கேள்வி, வேற யாருக்காச்சும் தேங்க்யூ. கேள்வி இருக்குங்களா? கேளுங்க கேளுங்க கேளுங்க, எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாருக்காச்சும் கேள்வி இருக்குங்களா? ஒருவேளை நீங்க சரி. அப்ளிகேஷன் போட போறீங்க, உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமா போக முடியாது. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு எப்படி பண்ணணும்னு அந்த பிரைமரி டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு பண்ணி தர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு மெஷினரிஸ் பத்தி உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா அந்த மெஷினரிஸ் நிறைய கம்பெனியோட நம்மளுக்கு தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மத்தவங்களோட கம்மி விலையில கொண்டு கொடுக்க முடியும். ஒரு சில இடத்துல வந்து பழைய மிஷின் வாங்கி பண்ணீங்கன்னா நல்லது. இப்ப வத்தி கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா புது மிஷின் வாங்கக்கூடாது, வாங்கினா அது வேஸ்ட். ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான். அதை என்ன பண்ணலாம்னா குறைந்த விலையில எங்கெல்லாம் கிடைக்குது, யாரெல்லாம் மூடி இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுல விற்க இருக்கிறாங்கன்னா அதுல வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி மிஷினை வாங்கி கூட நீங்க வந்து பண்ணலாம். ஓகே. அது இது மட்டும் இல்ல, சப்சிடைஸ்டா எது இன்னும் வேணாலும் சரி. கிடைக்கும், விலை கம்மியா ஆமா, ஒரு கிடைக்கும்ன்றதுனால செலவு சொல்றீங்க. குறைச்சிக்கிறதுக்காக ஓகே. பண்ணலாம். அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். ஓகே. எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியும், அதை நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஏன்னா எனக்கு அவங்க எல்லாம் இன்னொரு நம்ம கிட்ட எல்லாருமே கேட்பாங்க இல்லையா, சார் எனக்கு இத்தனை மிஷின் இருக்கு, வித்து கொடுக்குறீங்களா, ஃப்ளை ஆஷ் மிஷின் இருக்கு, இதை வித்து கொடுக்க முடியுமா, இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷின் வச்சிருக்கிறோம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சின்ன விஷயம், பாலை தயிராக்குறது ஈஸியா இருக்குது, பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறது சின்ன மிஷின் இருக்கு. ஒரு 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் கூட மிஷின் இருக்கு. அது என்ன பண்ணும் உங்களுக்கு, தனியா பிரிச்சிடும், வெண்ணெயை தனியா பிரிச்சிடும், தயிரை தனியா பிரிச்சிடும். அதுல இருந்து நீங்க வந்து மோர் போட்டு கொடுத்துடலாம். இது பெரிய வேலை எல்லாம் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆயில் எடுக்கிறது 10,000 இருந்து 12,000 இருக்கு. ரொம்ப அழகான சின்ன மிஷின் இருக்கு. நீங்க வந்து இயற்கையா நீங்க மிக்ஸி வாங்குறதுக்கு பதிலா அதை வாங்கி வச்சுட்டு நீங்க வந்து இயற்கையை வந்து நம்ம இயற்கையோட சேர்ந்து வாழ முடியும். எதை எள்ளு வேணுமா, கடலை வேணுமா, தேங்காய் வேணுமா, அதை சின்னதா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம் நீங்க நார்மலா. உங்களுக்கு தேவையான 2 லிட்டர் 3 லிட்டர் தானே, பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கா வேணா நீங்க கொடுக்கலாம். அதுல கூட காசு சம்பாதிக்கலாம். ஓகே. அந்த புண்ணாக்கே வித்துற முடியும். வேஸ்ட் ஆகாது, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ம். சரி, கைவினை எனக்கு இன்னொரு பொருட்கள் பேசிக்கான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சொல்லுங்கம்மா. நிறைய பெண்கள் வந்து இப்ப தமிழ் பெண்கள் வேற மத்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இதுல ஆமா. இப்ப அவங்களுக்குலாம் எந்த மாதிரி, இப்ப ஏன்னா அவங்க தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் அப்ரோச் பண்ண முடியாது தானே? சென்ட்ரல் கவர்மெண்ட் அது மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப அதுக்கு நீங்க ஏதாச்சும் வழிவகை பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பேசலாம். ஏன்னா இங்க இருக்கிற எம்எஸ்எம்இயோட டைரக்டரோட நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்க பண்ணலாம், தாராளமா ஓகே. பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு நீங்க தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வெளியில கர்நாடகாவில இருக்காங்க, இருக்கவங்களும். கர்நாடகாவில இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ம். மகாராஷ்டிராவில இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லி விடலாம். ஏன்னா ஓகே. அங்கெல்லாம் நம்மளுடைய அமைப்பு இருக்கு. ஓகே. ஆந்திராவுல கூட சொல்லி கொடுக்கலாம், ஆந்திராவுல பண்ணலாம், தெலுங்கானா பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஒரு 6 மாசம் போச்சுன்னா நீங்க இந்தியாவுல எந்த மூலையில சொன்னாலும் செய்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓகே. அவங்களோட நான் தொடர்பு கொள்வேன், அவங்களோட போவேன். இந்தியா லெவல்ல இருக்கிற, ஏன்னா ஆக்சுவலா வந்து இந்த வருஷம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் கீ டைரக்டர் வந்து அதோட சேர்மன் சொல்லலாம், எம்எஸ்எம்மோட ஆகிறதுக்கு இருந்தவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் முருகேசன் சொல்லிட்டு அவர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காரு. செயல்ல ம்ஹும். செயல்ல இருக்காரு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்ல யா யா இருக்காரு. யா. ம். ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகுது. ஒருவேளை அப்படி கிடைச்சிருந்தா நம்ம எந்த மூலையில இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே. ஏன்னா எனக்கு அவங்கெல்லாம் தெரிஞ்சு கிடைச்சா நிறைய நம்மளுக்கு தமிழ் பெண்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனவங்க ஐடி ஃபீல்டுனா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் வேலை உடனே கிடைச்சிடுது. மற்றபடி இந்த இது இருக்குல்ல, மெயினான அவங்களோட அந்த கோர் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டேட்டை விட்டு வெளியில இப்ப இந்த போகும்போது. மும்பைல ஒருத்தங்க இருக்காங்க, ஆ. புஷ்பா சொல்லிட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. ஓகே. அதோட சேர்ந்து ஸ்கூல் மட்டும் வச்சு நடத்தல, அதோட சேர்ந்து பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லைங்களா, ம்ஹும். இதையெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் டப்பாஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்படின்னா ஓகே. பெண்கள் பண்ணாமல இல்ல, எல்லா இடத்துலயும் பண்றாங்க. நம்ம தமிழ் பொண்ணு தானே அது ம். பண்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் பண்றதுக்கு, டிசைன் பண்றதுக்கு, நீங்க வந்து இப்ப ம்ஹும். கந்தவட்டி இதெல்லாம் பண்றாங்க, உங்களுக்கு வந்து அடகு கடை வைக்கிறாங்களா, உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆஹ் நம்ம வெள்ளி நகைகள் இருக்குல்ல, அதை வாங்கி விற்கிறதுக்கோ அதை செய்யறதுக்கோ உங்களுக்கான ம். தேவைகள் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி ஒரு ட்ரைனிங், ஒரு 10-15 பேர் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும். நீங்களே ஓகே. ஒரு சேர்ந்து ஒரு கடையை வைக்கலாம்.
பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு இன்னொரு வசதி இருக்கு. எல்லா பெண்களும் பண்ணலாம், இவங்கன்னா இல்ல. டிஐசி மூலம் பண்ணலாம், எஸ்சி எஸ்டி பண்ணலாம். அது 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து 3,00,000 ரூபாய்க்குள்ள வந்துடும். அந்த 1,00,000 ரூபாங்கிறது 50,000 ரூபாய் அவங்களுக்கு சப்சிடி, 50,000 ரூபாய் அவங்க திருப்பி கட்டணும். அது என்னன்னா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்க, ஒரு குழுவை ஆரம்பிச்சா அந்த 20 பேர் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க மில்லட் வந்து ப்ராடக்ட் பண்ணணும். ஒருத்தர் கம்புல இருந்து பண்ணலாம், ஒருத்தர் கேழ்வரகுல இருந்து பண்ணலாம், இன்னொருத்தர் திணையில இருந்து பண்ணலாம், இன்னொருத்தர் வரகுல இருந்து பண்ணலாம். அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து 20 பேரும் ஆளுக்கு ஒரு ப்ராடக்ட பண்ணிட்டு ஒரே நேம்ல நீங்க ஆரம்பிச்சு கிளஸ்டர் மாதிரி ஒரு நேம்ல ஆரம்பிச்சு அந்த 20 பேருக்கு பில்லு ஒண்ணாதான் வரும், ஒரே கம்பெனி பேர் வரும். அந்த பொருளை பொறுத்து அவங்களுக்கு யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரே கம்பெனியா இருக்கும், ஆனா எல்லாமும் ஒரே இடத்துல கிடைக்கும். அப்ப the success rate will be very high. Yeah. நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணா இப்ப கிடைக்காது இல்லையா? 20 ப்ராடக்ட் பண்றீங்க, 20 பேரும் தனித்தனியா பண்றீங்க, 20 பேரும் தனித்தனியா வாங்குறீங்க, ஆனா விக்கிறது மார்க்கெட்டிங் மட்டும் யாரு? ஒருத்தர் ஒரே பேர்ல பண்றீங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா? எனக்கு இப்போ இது இது சொல்றது மாதிரி நான் இன்னொன்னு எனக்கு இந்த மார்க்கெட்டிங் பத்தி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ மைக்ரோ கிரீன்ஸை பத்தி நீங்க சொன்னீங்க. மைக்ரோ கிரீன்ஸ்ல பண்றதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. ஐ மீன் நான் அந்த ஃபீல்டுனால எனக்கு நான் சொல்றேன், நான் அதுல தான் ரிசர்ச் பண்றேன்றதுனால நான் எனக்கு அது தோணுது. இப்போ என்னன்னா அதுல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி இப்போ சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்ல. இப்போ எல்லாரும் இப்ப பண்றாங்கன்னா அந்த ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எல்லாம் எடுக்காம பண்ணாங்கன்னா இப்போ அந்த சோர்ஸே இன்ஃபெக்ட் அது மாதிரி ஆகுறது. பண்ணக்கூடாது. அதுக்குதான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதே. அதுக்குதான் என்னென்ன நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்க என்ன மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் யூஸ் பண்ணாக்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் வந்து பரவாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துதான் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். சேஃப்டி இல்லாம பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா அதுவே ஒரு நோயா மாறும். அப்ப நம்ம அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு இந்த மார்க்கெட்டிங் சைட்ல இருந்து நான் கேக்குறேன் என்னன்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க சின்ன இப்ப மாடியில ஒரு கிச்சன்லயே ஓரத்துல ஸ்டீல் ஸ்டாண்ட வச்சு ஆரம்பிச்சிட முடியும் மைக்ரோ கிரீன்ஸ் அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. ஒரே ஒரு ட்ரே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையானது நாமளே பண்ணிக்கலாம். ஒரு ட்ரே போதும். நீங்க என்ன ட்ரேன்னு சொன்னாக்க நம்ம இது வச்சிருக்கோம் இல்ல, பாட்டில்ஸ் வருது இல்லையா, ட்ரே வருது இல்ல, அதை கட் பண்ணி அதே மாதிரி ட்ரே கிடைக்குது இல்ல. வீட்டுல வந்து நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்றதுக்கு ட்ரே யூஸ் பண்றோம்ல, அந்த ட்ரே போதுமானது. இல்ல அது எனக்கு புரியுது. இப்ப இது வந்து அவங்க இப்ப பெரிய ஸ்கேல்ல பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அதுக்கான இடம்லாம் அவங்களுக்கு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப அது வந்து எல்லாமே வந்து ஓகே புரியுது. மாடியில பண்ணிக்கலாம். ஒரு வீடு மட்டும் வச்சிருக்காங்கன்னா மாடியில பண்ணிக்கலாம். மாடியில காய்கறி தோட்டம் போட்டுக்கலாம், நமக்கு தேவையான கீரை வகைகள் எடுத்துக்கலாம், இதையும் சேர்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம். அதெல்லாம் நிறைய ட்ரைனிங் இருக்கு, அதை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இல்ல ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப வந்து எருவு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடி உரம் தேவை இருக்கு. அது வந்து நம்ம வந்து மேனூர் வேணும், கிடைக்கல, அது எங்க இருந்து எடுத்து வரலாம்? நம்ம வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே அதெல்லாம் கிடைக்கும். நீங்க வந்து அமேசான்ல தேடக்கூடாது, அமேசான்ல தேடக்கூடாது, அமேசான்ல தேடக்கூடாது. அமேசான்ல தேடினீங்கன்னா காஸ்டா தான் இருக்கும். அவன் 10 மடங்கும் போடுவான், 100 மடங்கும் போடுவான். நீங்க வந்து வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் இருந்து வாங்கணும், அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஓகே. அப்ப அந்த நெட்வொர்க்கிங் எல்லாமே நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க தானே, யாராச்சும் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? அது ஹெல்ப் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ சார். வேற யாருக்காச்சும் கேள்வி இருக்குங்களா? இல்ல, வீட்டுக்கு போன பிறகு அதை கேட்டிருக்கலாமே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கேட்டுருங்க. ஏன்னா இந்த மீட்டிங் வர்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இஷ்டத்துக்கு பேசிட்டே இருந்துட்டாங்க. கடைசியில நான் என்ன சொல்லணுமோ அதை அதிகமா பேச முடியல. ஒரு 30 மினிட்ஸ் தான் அங்க டைம் கிடைச்சது. ஒரு ஐயா ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம குரூப்பா இருக்கிறவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க பிசினஸ் ஸ்டார்ட் அப். சோ இப்ப என்கிட்டயும் ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பிசினஸ் நம்ம சொல்லி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்க கைட் பண்ணுவீங்களா எனக்கு? பண்ண போறோம். ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ஐடியா இருக்கு. இது வரைக்கும் நான் சிங்கிளா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2-3 ஸ்டாஃப்ஸ் சொல்லிருக்கேன்ல, நீ குரூப்பா பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துடலாம், அதை பண்ணலாம். பிளஸ் ட்ரைனிங்க்கு வந்து நம்ம ப்ராப்பரா ட்ரைனிங் பண்றதுக்கும் நாங்க ட்ரைனிங் பண்ணிருக்கேன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து காமன்வெல்த் ஐகானிக் ஃபெடரேஷன் மூலயும் கொடுக்கலாம், டெட்கோ மூலயும் கொடுக்கலாம்.
அதுக்கு நம்மகிட்ட சரி. சர்டிஃபிகேட் இப்போ ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் நம்ம கொடுக்குறோம்ல, சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்ல. அதை விட பெட்டர் இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அது வந்து பேங்க்ல போகும்போது அது செல்லுபடி ஆகும், அவங்க கேட்டுதான் ஆகணும். அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம செய்து கொடுக்கலாம். நீங்களே நிச்சயமா அடுத்தது ஒரு லீடரா மாறுவீங்க. நீங்களே பண்ண போறீங்க நன்றிங்க ஐயா. கண்டிப்பா. மேம் எனக்கு ஒரு சின்ன இது, இப்ப அருள்மொழி மேம், அருள் செல்வி மேம் அவங்க நம்பர்லாம் கொஞ்சம் சென்னை பர்சன்ஸ் கிடைச்சாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஏதாவது நான் ஷேர் பண்ண ஹெல்ப் இருந்தா கேட்கலாம்னுட்டு. ஏன்னா அவங்களே எம்எஸ்எம்இ லோன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, நானும் அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். அருள் செல்வி மேம், நீங்க சாட்ல உங்களோட நம்பரை ஷேர் பண்றீங்களா உங்களுக்கு? ஓகே, நான் ஷேர் பண்றேன். பட் சாட் வந்து ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணணும். the host has disabled group chats ன்னு இருக்கு. இது ஒரே நிமிஷம். ஓகே வேற ஏதாவது அது அப்புறம் பேசிக்கலாம். நம்ம வேற ஏதாவது கேள்வி இருக்கா சொல்லுங்க சார். நிறைய கேள்வி இருக்கு சார், ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிறோம். நீங்க அடுத்தும் இப்போ வெள்ளி நகை சொன்னீங்களா சார், அது போல கோல்டு இருக்கா? கோல்டு கேக்குறாங்க. கோல்டு இருக்கு 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 கோல்டு பண்ணலாம். வந்து இது ஆனா எல்லாத்துக்குமே லேடிஸ்க்கு தானே சொல்றீங்க, ஜென்ஸ் கேக்குறாங்க சார் கோல்டு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கோல்டு வெள்ளி அது ரெண்டுமே வந்து ஜென்ஸ் ரெண்டு பேருமே பண்ணலாமே, யார் வேணாலும் பண்ணலாமே. ஒரு நண்பர் இதுல இருக்காரு, ஹைதராபாத்ல ஒரு பொண்ணு பண்ணுது. அது வந்து ஒரு டிசைனர் கூட அவங்க. அதே மாதிரி சேலத்துல ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாரு, அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நீங்க டைப் பண்ணா அவரு சென்னையில போன ஆரம்பிக்க போறாரு. சென்னையில வந்து ஆரம்பிக்க போறாரு. அநேகமா அதை நான் தான் திறந்து வைப்பேன். அப்ப வந்து உங்களுக்கு அந்த செய்திகள் வந்துடும். நீங்க வந்து நேரடியா அவங்களோட தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் நீங்க வாங்கி விற்கிறதுக்கோ இல்ல அவங்கள்ட்ட போனா உங்களுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கோ ஒரு வழி பண்ணலாம். ஓகேங்க சார். ஏன்னா நம்ம நம்ம அம்பேத்கர் ஸ்கீம்லயோ சின்னவங்க அந்த அல்லது மாதிரிதான் பண்றாங்க, அவங்க பெருசா பண்ணல. இல்ல அது தெரியும் என்னங்க சார். அதுல இல்ல போடுறது இல்ல, அதுல வந்து இல்ல கோல்டுக்கு வந்து தரல நம்ம கவர்மெண்ட். 10 லட்ச ரூபாய் வச்சு நீங்க கோல்டு எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் வெள்ளி சொன்னேன். வெள்ளி சொல்றீங்க. ஆமாங்க சார். எனக்கு அந்த கோல்டு சம்பந்தமா எனக்கு வேணும், ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட நான் சொன்னேன் பேசுங்க, அவர் உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார். நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஹைதராபாத்ல இருக்கிற பொண்ணுகிட்ட நம்பர் கொடுக்குறேன், அதுகிட்ட நீங்க எடுத்து பேசலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ. ரேவதி மேம், அருள் செல்வி மேம் அவங்களோட நம்பரை ஷேர் பண்ணிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னொன்னு கூட பண்ணலாம், உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பா அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர் நீங்க தேவைப்பட்டா நம்ம இன்னொரு மீட்டிங்ல பேசலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான பதிலை எழுதி உங்களுக்கு அனுப்பிடுறேன். அது எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு புக்லெட் மாதிரி போட்டுடலாம். நான் கூடிய சீக்கிரம் ஒரு புக்லெட் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அந்த புக்லெட் எல்லாத்துக்கும் சார் அனுப்பி விடுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான தொழில்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் தமிழ்லயே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி சார், அனுப்புங்க, நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. ஓகே சார். ஒரு சிலவங்க அவங்களால வெளியில வர முடியாத ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூல எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஏதாவது இந்த ட்ரெஸ் பேக் பண்றாங்களா சார், சாரீஸ் பேக்கிங், அதுக்கு போல இந்த பேக்கிங் இது மாதிரிலாம் நாங்க பண்றோம், எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அது ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா குடுக்கறதுன்னா இப்ப வந்து எங்க இருந்தாக்கா, இப்ப நீங்க இளம்பிள்ளையில இருக்கீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இல்லையா? நம்ம எங்க இருக்கிறோம்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்துதான் இருக்கு. அப்ப சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருவோணத்துல இருக்கிறவங்க அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிரும். அது ஒண்ணு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சிதம்பரம் பக்கத்துல வந்து நெய்தல் இருக்கு, அங்க பண்ணலாம். சேலத்துல இளம்பிள்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க அனுப்பி அதை பேக் பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி திருப்பூரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கவர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும். அதே தூரமா இருக்கிறவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஆயிடும். பொதுவா நம்மளுடைய தொழிலை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா. இப்ப மதுரையிலன்னா மல்லி ரொம்ப ஃபேமஸ், திண்டுக்கல்லையும் மதுரை மல்லி இருக்கு. அப்ப ரெண்டையுமே சேர்த்து பண்ணீங்கன்னா நீங்க அதுல எசன்ஸ் எடுக்கலாம், நீங்க பூவை வித்துடலாம். கிடைக்கலன்னா அதை அப்படியே என்ன பண்ணலாம், வீணா போச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணலாம், எசன்சியல் ஆயில் எடுத்துட்டு மீதி இருக்கிறத பார்த்து அகர்பத்தி போட்டுடலாம். அப்ப ஒன்னோட ஒண்ணு மதிப்பு கூட்டுதல், சிம்பிள் விஷயம் தானே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாம் கிடையாது, சிம்பிள்.
நீங்க எந்த பூவா இருந்தாலும் வேஸ்டா இருக்கிற பூவெல்லாம் கொண்டு வந்து நீங்க பண்ணிடலாம், அகர்பத்தி பண்ணிடலாம். அது என்னன்னா இயற்கை முறையில வந்துருது. சோ அதுக்கான காஸ்ட் வேற அதிகம். அது மாதிரி கையால உருட்டுறதுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு, அது ரொம்ப காஸ்ட்லியா கிடைக்கும். Yeah. பண்ணலாம். இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங் நம்ம எங்கெல்லாம் இருக்கு, இந்த பூஜை பொருட்கள் எங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். அதையும் நம்ம செய்யலாம். சரி, ஓகே. வாசுகின்னு அதுக்காக நீங்க பெரிய ஒருத்தவங்களுக்கு கம்பெனி எல்லாம் உருவாக்க முடியாதான்னு கேட்காதீங்க. நீங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு கம்பெனி உருவாக்குனாலும் கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்கு உதவி பண்ண முடியும். நீங்க ஒரு சாதாரண ஒரு பால் பண்ண வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு உண்டானதும் செய்ய முடியும். இல்ல நீங்க மாவு மில்லு வைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு ப்ரிகாஷனா என்ன பண்ண, அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம், இருக்கிறாங்க. நம்ம வந்து அதோட இதை உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுத்து போட்டாக்க நீங்க பார்த்துட்டு அதே மாதிரி பண்றதுக்கு எந்த மெஷின் வாங்கலாம், எவ்வளவு கம்மியா வாங்கலாங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. நீங்க கடலை மிட்டாய் போடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல முறுக்கு போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த முறுக்குல வந்து மதிப்பு கூட்டுதல்ங்கிறதுல வந்து உங்களுக்கு மத்த முறுக்குகள் போடலாம். நார்மல் முறுக்கு போடுறது, அரிசி முறுக்கு போடுறதை விட்டுட்டு அதே அரிசியில இது வந்து கருப்பு கவுனியில இருந்து மாப்பிள்ளை சம்பால இருந்து ஒவ்வொன்றும் பேர் வச்சு அழகழகா பேர் வச்சு பண்ணிடலாம். அது மாதிரி உளுந்து வந்து மிக மிக முக்கியமான ஒரு பொருள், கருப்பு உளுந்து. அதன் மூலமாக அந்த முறுக்கு போடலாம். வந்து அந்த கருப்பு உளுந்துல இருந்து நீங்க வந்து களி பண்றதுக்கு பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையானது தானே, முடியாததுன்னு ஒண்ணும் கிடையாது. இப்ப நாம நிறைய அந்த நினைச்சா ஹெல்த் முடியும். மிக்ஸோடது நிறைய பண்றாங்க சார். நானும் பாக்குறேன், நான் ஆன்லைன்ல பாக்கும்போது நிறைய பண்றாங்க. அது எல்லாரும் பண்ண முடியும்ல. நம்மளுடைய ம், சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டிங் எபிலிட்டியை பொறுத்து தான் பண்ணணும். ம். உருவாக்குவது முக்கியம் அல்ல, மார்க்கெட்டிங் பண்றதுல மார்க்கெட்டிங், யா, மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை யா. இப்ப நாங்க ஓரளவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட சொல்றதுக்காக உங்களுக்கு இருக்கு. அதான் நான் ம். ஏற்கனவே சொன்னேன், இந்த மார்க்கெட்டிங்கிறது வந்து இந்த நெட்வொர்க், பெண்களுக்கான மிக மோசமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த சமூக கட்டுப்பாடு, வீட்டுல பிரச்சனை, அது இது எல்லாம் போக நெட்வொர்க் இல்ல. இல்ல, நான் இதனாலதான் நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்களை இருக்காங்க, பத்தி. நீங்க விரல் விரல் விட்டு சொல்லுங்க, எத்தனை எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுங்க உங்களுக்கு. ஆண் பெண் ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. ஒரு 1000 பேர். யா, அப்படின்னு பார்த்தா போன் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் போறாங்க எல்லாருக்கும். ஆனா க்ளோஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு, கிடையாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி, சொல்லுங்க. அப்படின்னா ஒரு ஒரு 15 பேருக்குள்ளார தான் இருப்பாங்க. ரொம்ப நம்ம மனம் விட்டு ஒரு பேசுற ஒரு அளவுக்கு ஆண் எடுத்துங்க, இருக்கிறோம். ஒரு ஆண் எடுத்துங்க, அவன் யா, குறைஞ்சது 500ல இருந்து 1000 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. அப்போ எங்க நம்ம அடி வாங்குறோம், அந்த நெட்வொர்க் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1000 பேர் தெரிஞ்சா அவனும் ஒண்ணு ஒண்ணு சொல்லுவான் இல்லையா? ம். இப்ப அதுக்குதான் நான் நெட்வொர்க் உருவாக்கி வச்சிருக்கேன். எங்க போனாலும் இந்த மக்கள் இருப்பாங்க, யாருக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சொல்றோம், இவங்கள்ட்ட இங்க இருக்கு, இதை எடுத்துக்கோங்க. நான் அந்த குரூப்ல போடும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஆசை வந்துடும், ம். பண்ணிடுவாங்க. ஓகே. இங்க வாசுகின்னு ஒருத்தவங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காங்க. கேக்குறீங்களா நீங்க? வாசுகி வணக்கம். இருக்கீங்களா? வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம், அனைவருக்கும் கேக்குதுங்க. வணக்கம் மேடம், வணக்கம். சொல்லுங்க மேடம். மிகவும் அருமையா இருக்குங்க சார் உங்களுடைய இத்தனை பல கோணங்களோடைய அந்த தகவல்கள். வேலூர் மாவட்டத்துல கூட கிளாஸஸ் நடக்குங்களாங்க சார்? ஆமா, வேலூர் மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து ஆ, ஸ்டார்ட் அப்ஸோட மென்டரே வந்து அங்க இப்ப ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து போட்டோ பிரேம்க்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பேரை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஓகே. இந்த நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோங்க, நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பொய்கை இருக்கு இல்லையா? ஆமா சார். பொய்கையில புத்தர் ஆலயம் ஒண்ணு இருக்கா, அந்த பிளைஓவருக்கு ரைட் சைடுல இருக்கு பாருங்க. ஓகேங்க சார். ஓகே. அங்க வந்து உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப கூட இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்க வேண்டியது, அது கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்க. அடுத்த வாரம் நான் போடும்போது உங்களுக்கு சொல்றேன். அந்த ட்ரைனிங் நீங்க போய் அட்டன் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி ஆண்டர்பிரனர் ஆவறதுக்கான என்னென்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் கண்டினியூஸா உங்களை ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ஒரு ப்ளீஸ் நாள் இல்ல, கொஞ்சம் அதை நீங்க 12 செஷன். கன்வே 12 சொல்லுங்க. செஷன் முடிச்ச அதுக்கு உடனே நீங்க வந்து ஆண்டர்பிரனர் ஆயிடலாம். ஆண்டர்பிரனர் ஓகே. ஆகிறதுக்காகவே உருவாக்கி இருக்கிறோம். இப்ப வந்து அதுல சரி. வந்து 90 பேர் வந்தாங்க, அதுல வந்து சரிங்க. 26 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் ஓகே. வரல. சரிங்க. ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ம். குரூப்ல வந்தவங்க வந்து நிறைய வந்தாங்க. அதுக்கடுத்து ஃபைனலா 26 பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓராண்டு காலம் தொடர்ந்து பயிற்சி, தினமும் பயிற்சி. தினம் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்துருவாங்க, தினமும் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில சொல்ற மாதிரி பண்ணி இருக்குது. அதுவும் ம். நடந்துகிட்டு இருக்கு இப்போ. வேலூர்ல தான் அதிகமா ஓகேங்க பண்ணுது, சார். டெட்கோ கொண்டே பண்ணது நிறைய இருக்கிறது அங்கதான். சரிங்க. அதே மாதிரி அடுத்த வாரத்துல திருப்பத்தூர் நடக்கிறதுல
அடுத்த சொல்லுங்க. வாரத்துல இல்லம்மா, நான் வரும்பொழுது நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. ஆஹ் திருப்பத்தூர்ல நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அதுல பாத்துக்கங்க. வேலூருக்கு கண்டிப்பா. வரும்போது சொல்றேன். திருப்பத்தூர் இருக்குல்ல, அதுல வந்து தையல் ட்ரைனிங், அப்புறம் ஹேண்ட் கிராஃப்ட் பண்றதுக்கு அதெல்லாம் தமிழரசுன்னு ஒரு பாப்பா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நான் தான் துவக்கி வச்சேன். அவங்க வந்து அதே மாதிரி ஹெல்த் மிக்ஸும் அவங்க பண்றாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க. பெண்களுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க திருப்பத்தூர்ல. ஓகே. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25க்கு மேற்பட்ட சின்ன சின்ன தொழில்களை வந்து உருவாக்குறது, கடைகள் வைக்கிறது, அந்த மாதிரி பண்றதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். நானே வந்து திறந்து வச்சிருக்கிறேன். அதுவும் வேலூர், திருப்பத்தூர், இது ராணிப்பேட்டை, இந்த 3 மாவட்டங்கள்ல நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்து நானே வந்து திறப்பு விழா நடத்தியிருக்கோம். ஒரே நாள்ல 7 சின்ன கம்பெனி பிளஸ் கடைகள் திறந்து வச்சிருக்கிறேன். ஒரே நாள்ல திறந்து வச்சிருக்கோம். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும். சரிங்க. அவங்க அத்தனை பேரும் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க வந்தால் போதும் எங்களுக்கு. நான் எல்லாம் கேட்டேன், நீங்க வந்து நல்ல நேரம் எல்லாம் பாப்பீங்களே, நீங்க வர்றதா நல்ல நேரம், வாங்க அப்படின்ட்டாங்க. சந்தோஷம் கடைசியா சார். முடிக்கும் போது 11:25 ஓகேங்க சார். காட்பாடியில ஆண்களுக்கான முடிச்சேன். ஓகேங்க சார். ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி ஈஸியா பேங்க் மூலமா உதவிகள் கிடைக்குதுங்களாங்க சார்? பண உதவிகள்? அல்லமா, எல்லாருக்கும் கிடைக்குது. உங்களுடைய ப்ராஜெக்ட பொறுத்தும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும், உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் கிடைக்கும். ஆனா நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கூட இல்ல நான் பண்ண கொடுப்பாங்கலாம் கிடையாது. நீங்க ஜெயிப்பீங்களான்னு பார்ப்பாங்க. 2வது கொலட்ரால் கேட்பாங்க. எல்லா இடத்துலயுமே கொலட்ரால் கேட்பாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொலட்ரால் தேவை இருக்காது. பேங்க் மேனேஜர் நினைச்சா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த கொலட்ரால் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து 10 லட்சம் ஓகே. ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா கண்டிப்பா கொலட்ரால் கேட்பாங்க. சரிங்க. அதே மாதிரி கலைஞர் நன்றி கைவினை சார். திட்டத்துல 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண் பெண் 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு சப்சிடியா போயிடும். மீதி 2.5 லட்சம் தான் நீங்க கட்ட வேண்டியது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். நம்ம இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லுங்க. டவுன்ல இருக்கிற பேங்க் போயிட்டு அப்ரோச் பண்ணாலே இது கிடைக்குங்களா? கண்டிப்பா எந்த ஏரியாவுல நீங்க இருக்கீங்களோ அந்த ஏரியாவுல பேங்க்ல போய் நீங்க பேசணும். ஓகேங்க சார். இன்னும் நல்ல நீங்க விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா போறதுக்கு முன்னாடி நான் பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஓகே. எந்த தொழில் செய்தாலும், இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா போறீங்க, உங்களுக்கு அந்த டேட்டா என்ட்ரி பத்தி உங்களுக்கு வந்து வேர்டு வந்து மினிமம் முழுமையா. தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? வேர்டு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? டேட்டாபேஸ் ஆமா. தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு போக முடியும். அது மாதிரி நீங்க போறதுக்கு முன்னாடி எந்த தொழிலை செய்ய போறீங்களோ அதுக்கு உண்டான தொழில்நுட்பத்தை நீங்கள் அறிந்திருந்தால், அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா அவங்களுக்கு பிடிச்சிரும். ஒரு தடவைக்கு 4 தடவை போனோம்னா, வாமா என்னமா தொந்தரவு பண்ணிட்டு, சரிம்மா பண்ணி தரோமா அப்படின்ட்டுருவாங்க. நாம தொடர்ந்து போறதை வச்சுதான் இருக்கு. சரிங்க. ஏன்னா நான் கூட பண்ணியிருக்கேன். எல்லா பேங்க் மேனேஜர் வர வைப்பேன். கலெக்டர் மூலியமா அவங்களுக்கே அவார்டு கொடுப்போம். அதாவது கவர்மெண்ட் அவார்டு கொடுக்கும். அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லா பேங்க் மேனேஜரும் ஒரே அவார்டு தான், பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கும். ஆனா கலெக்டர் கொடுத்திருப்பாரு, டிஐசி ஜிஎம் போட்டிருப்பாரு, 2 பேர் கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு அரசாங்க ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு ஆளுக்கு ஒருத்தராவது ஒரு லோனை கொடுங்கன்னு சொல்லி அனுப்புவோம். பண்ணிருக்கேன், அதுவும் பண்ணிருக்கேன். ஏன்னா வேற ஏமாத்துறதுக்கு வழி இல்ல. அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன சொல்லுவோம்? அதாவது ஆசான் புத்தன் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், சொர்க்கமும் நரகமும் எங்கேயும் இல்லை. எங்க இருக்குன்னா, யாராவது ஒருவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருஏற்றி வைத்தால் அதுவே நீங்கள் அடைந்த சொர்க்கம், நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த வார்த்தையை அவங்களுக்கு வந்து சொல்லிதான் சொன்னேன். நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒருத்தருக்கு செஞ்சிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போனதா அர்த்தம். எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க ஒருத்தருக்காவது பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணுங்க. அப்படி அவங்களுக்கு திறமை இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட அனுப்புங்க. அவங்களுக்கு உண்டான எல்லா பயிற்சியும் கொடுத்து அவங்களுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்து ஃப்ரீயா கொடுத்து உங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறேன். நீங்க லோன் கொடுங்கன்னு பேசியிருக்கிறோம். இதுவும் பண்ணிருக்கோம். ஓகேங்க சார். சரி, இப்ப இங்க அருள் செல்வி மேடம் பேசுனாங்கல்ல, அப்ப அவங்க கேட்கும்போது நிறைய பெண்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த என்ன மாதிரி பண்ணணும், ஒரு புக் அனுப்புறேன். இல்ல அதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இப்ப படிச்சுட்டே நிறைய பேர் வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் வீட்லயே இருந்துட்டாங்கன்னா வெளியில போய் என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி ஒரு தாட்ல எதுவுமே பண்ணாம இருக்கிறாங்கல்ல. சில சமயம் ஒரு தோணும் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், சும்மா வெட்டியா இருக்கிற நேரத்துல ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டும்னா, இந்த சமூகத்துக்கு இந்த பெண்களுக்கு நீங்க ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா அதுல அழகான ஒரு விஷயம் இருக்கு. நாப்கின்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப கம்மி காசு தான்.
ரொம்ப ஆஹா. பெருசு கிடையாது. ஆனா ஓகே. இயற்கை முறையில் கொடுக்கும் பொழுது புற்றுநோய் தடுக்கப்படுது. எக்ஸாக்ட்லி. கரெக்ட் யா. தானே? யா. அது பண்ணணும். ஏன்னா இப்ப இருக்கிற அத்தனையும் புற்றுநோய் வர்றதுக்கான முதல் காரணமே நாப்கின்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ம். எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளவு படிச்சிருந்தாலும் தெரியாது, PhD பண்ணியிருந்தாலும் தெரியாது. ஆனா ஆமா. நம்ம செய்யற தப்பு என்ன? தேவையில்லாத குப்பைகளை வாங்கி நம்ம உடம்ப கெடுக்கிறோம். அதுக்கு உண்டானது நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் ம். பண்ணலாம் நம்ம. அது நாமளே கூட காட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ட்ரைனிங் வேணும்னாலும் ட்ரைனிங் கொடுக்கறது நான் ஏற்பாடு பண்ணி தர முடியும். கள்ளக்குறிச்சியில ஒரு சிஸ்டர் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் ஓகே. காஸ்ட்ல சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கள வச்சிருக்காங்க. இல்ல அவங்கள்ட்ட வாங்கி முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணி எதுவும் என்ன பண்ணா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது முன்னாடி மார்க்கெட்டிங்க்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கொடுத்து ஒரு என்ன பண்ணா ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதவே மார்க்கெட்டிங்கா உருவாக்கி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஃபீட்பேக் கேட்டு நீங்க அப்படியே வளர்ந்துட்டே வரும்போது ஒரு 1000 பேர் வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மிக பெருசா வந்துடலாம். அப்போ ம். நம்ம மார்க்கெட்டிங் வித்திங்கிறது என்னன்னா முதல்ல நம்மளை பத்தி அவங்களுக்கு புரிதல் வரணும். நாம இவங்களுக்கான தேவையானவங்க சொல்லணும். இதெல்லாம் நம்ம சொல்ல 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 என்ன ஆகும்னா இன்னைக்கு தனி ஒரு அமைப்பை உருவாக்குறேன். தனி மனிதன் நான் மட்டும்தான். என் பேச்சை கேட்கறது யாருமே இல்ல. இத்தனை இன்ஜினியரிங் ஃபீல்டுல இத்தனை தடவை உள்ள போயிட்டு எல்லா ஃபீல்டுலயும் போயிட்டு வெளியில வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து சொல்லும் பொழுதே கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா இந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம்பிச்சு 7 ஆண்டுகள் மாநாடு 5 மாநாடுகள் முடிச்சுட்டேன். இன்னமும் நம்பிக்கை இல்லாம தான் போறாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய இன்னைக்கே தேடி வராங்க. புரியுதுங்களா? அப்ப முடியாதுன்னு எதுவும் கிடையாது. முடியும் யார் நம்புறாங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இல்ல நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷனே தெரியறது இல்லல்ல சார். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிசிட்டி பண்ற ஒரு யுக்தி வந்து இப்ப நீங்க கூப்பிட்டுட்டீங்கல்ல, இதான் இன்ஃபர்மேஷன். இப்போ மேடத்துக்கு வந்து என்ன தெரியுங்கிறதுனால, நான் பௌத்தத்துல இருக்கிறதுனாலும் அவங்களுடைய நட்புல வட்டாரத்துல வந்ததுனால அவங்க சொல்லியிருக்காங்க. ம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்ல, ஒண்ணும் இல்ல. சிஸ்டருடைய அக்காவுக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணோம். அது என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைரனல் லால இருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், ம். ஸ்கின் கேர், இது எல்லாமே நிறைய வெரைட்டி இருக்கு. அது வந்து 2 பேர் PhD முடிச்சுட்டு 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அதுல மட்டுமே பண்ணியிருக்காங்க. ம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ம்ஹும். இன்னைக்கு பண்றாங்க. அவங்கள்ட்ட நீங்க வாங்கி பண்ணும்போது அரௌண்ட் 40% தான் உங்களுக்கு காஸ்ட் வரும். நீங்களே மொத்தமா வாங்கிக்கலாம். நீங்க வாங்கி உங்க பிராண்ட் நேம போட்டு நீங்க கொடுத்துக்கலாம். ம்ஹும். அது மாதிரி பண்ணுங்க. நல்லது தானே? இப்ப நாப்கின்ஸ் கேக்குறீங்க, எனக்கு ஏன் பிராண்ட் பேரை போட்டு கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், வாங்குங்க. மினிமம் வச்சுக்கோங்க, அனுப்புங்க. அதே மாதிரி அகர்பத்தி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க வாங்கலாம். மத்த எல்லாமே பூஜை பொருள் எல்லாம் வாங்குங்க. எங்க பேரை போட்டு கொடுங்க. நீங்க ஒரு டிசைன் பண்ணி இந்த பாக்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸ்ல போட்டு கொடுங்கன்னு கொடுங்க. அப்ப உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆயிடுது. அப்புறமா கம்பெனி ஆரம்பிச்சிருங்க. ஓகே, புரியுது. பெரிய விஷயம் எல்லாம் இல்ல கிடையாது. ஆனா அதுதான் இப்போ இப்ப வந்து சொந்தமா தொழில் அவங்களா பண்ணாம இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து ரீசேல் பண்ற மாதிரி தானே இப்ப நீங்க அது சொன்னது. வந்து பெஸ்ட். அது வந்து இப்ப அது பெஸ்ட். இப்ப அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் சப்சிடி ஏதாச்சும் கொடுக்குமா அந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு? ஏன்னா இதுல வந்து இவங்களோட இன்புட்ன்றது ஒண்ணும் இல்லல்ல. இல்ல மெஷினரிஸ்க்கு மேக்சிமம் வந்து மெஷினரிஸ் தான் காசு கொடுப்பாங்க. சர்வீஸ்ல வந்து மார்க்கெட்டிங் வந்து சர்வீஸ்ல வந்துடும். சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. PMAGல 50 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 50 லட்சத்துக்கு 25% இருக்கு. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா தோஸ் ஹூ ஆர் ஃப்ரம் த வில்லேஜஸ் அவங்களுக்கு வந்து 5% அதிகமா கொடுப்பாங்க. பெண்களா இருந்தா அதுக்கு ஒரு 5% கூட. 25 யாரா இருந்தாலும் 25 பிளஸ் 5 30 30 பிளஸ் 5 35% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 35% நீங்க கிடைக்கும் போது என்ன இருக்கு? மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணாங்க, 20 பேருக்கு மேல வேலை கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க சப்சிடி. அப்ப நீங்க 40% வரைக்கும் போகலாம். ஓகே. There is opportunity. There is a will, there is a way. Very simple. There is a will, there is a way. ட்ரூ. சில பேர் வந்து அந்த ஹெசிடேஷன்னாலவே வந்து நான் இவ்ளோ படிச்சிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி வேலை செய்யணுமா அப்படின்ற, அதாவது கம்மியா படிச்சவங்களுக்கு அந்த தயக்கமே இருக்காது. கொஞ்சம் அதிகமா படிச்சவங்களுக்கு வந்து ஐயோ நான் இவ்ளோ படிச்சுட்டு நான் இந்த வேலை பண்ணணுமா அப்படின்ற யோசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஏன் பொண்ணு வந்து டாக்டர், ஏன் பொண்ணு டாக்டர். ஆமா, நீங்க சொன்னீங்க என்கிட்ட போன தடவை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்களை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஐ எம் சாரி, ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அதெல்லாம் பண்ண முடியாது.
உனக்காக படிச்சிட்டேன் அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், என்னை விடுங்க. நாங்க 35 ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க பண்ணி கொடுத்து நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க, பண்ணி கொடுப்பாங்க. சாதாரண விஷயம் தானே. சாரி வாங்கி விற்பாங்க. ஏமா இதெல்லாம் என்னமா இது முடியாது. அதே மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி 35 ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பூஜை பொருள் அத்தனையும் அவங்க கையில இருக்கு. நீங்க விபூதி வேணும்னாலும் சரி, குங்குமம் வேணும்னாலும் அவங்கள்ட்ட வாங்க முடியும். பட் எல்லாமே ஹோல்சேல்ல தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகர்பத்தியும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகே. சரிங்களா, கற்பூரம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. எல்லாத்தையும் டப்பால போட்டு உங்க ஹோல்சேல்ல கொடுத்துருவாங்க, நீங்க பண்ணிக்கணும். அவங்க எங்க பேர்ல கூட இன்னைக்கு டப்பா கொடுங்க பண்ணி தரேன், இல்ல உங்களுக்கு பேர் வேணும் பேர் அடிச்சு கொடுங்க பண்ணி தரேன்றாங்க. அவங்க பேர்ல பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு இல்ல எனக்கு டப்பா மட்டும் வேண்டாம், வெறும் ரா மெட்டீரியல் வேணும்னா ரா மெட்டீரியல் கொடுப்பாங்க. சோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகே. என்னன்னா புரியுது. படிப்பு முக்கியம் இல்ல, உங்களுடைய சிந்தனைகள் எதுவாக ஆக வேண்டும் அப்படிங்கிறதா. எண்ணங்களும் சிந்தனைகள் மட்டுமே மனுஷல படைக்குது. அது ஈகோ இருந்தா அது யாருன்னு பண்ண, ஈகோ இருந்தா எப்பயுமே வாழ முடியாது. இப்ப எனக்கு ஈகோ இருந்தா நான் ஒரு இன்ஜினியர், நான் இப்படிதான் இருப்பேன். நான் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன். மக்கள் வந்து நிறைய இருந்தாங்க. ஆனா நான் வரும்போது யோசிச்சு ஒரு சின்ன விஷயத்துக்கு போறோமா அப்படின்லாம் நினைக்காம நான் மனதார வரும் பொழுது அந்த குழந்தைகளும் அவங்க அப்பா அம்மாவும் பார்க்கும்போது அந்த மக்களுக்கான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இவ்வளவு பெரிய செய்தி அவங்க வந்து அவங்களுடைய ஆரவாரங்கள், அவங்களோட வந்து சாதி மதங்கள் அற்ற ஒரு சமூகமா இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அதை உருவாக்குறவங்க ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு பண்றவர் வந்து அவர் ஒரு என்ஜினியர். அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு SC ST சமூகம். ஆனா இங்க வந்தது அத்தனை பேருக்கும் கொடுக்குற அத்தனை சமூகம் வந்திருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, தாழ்வு மனப்பான்மை எங்கே இருக்கு. அவன் செய்யறான் நான் போக மாட்டேன் நினைச்சா அத்தனை பேர் வந்திருக்க முடியாது இல்லையா? முடியாது இல்ல. கரெக்ட் தான். அப்ப அந்த சின்ன விஷயத்துக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டு நான் இங்கிருந்து புதுக்கோட்டை வந்திருக்கிறேன். புதுக்கோட்டை என்ன இல்ல, புதுக்கோட்டை இருந்து கந்தரக்கோட்டை. ஏன்னா கள்ளக்குறிச்சியில இருந்து நான் ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்க உட்கார்ந்து அவங்களுக்கு பண்றேன். உங்ககிட்ட பேசணுங்கிறதுனால நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். எல்லாரும் பேசுங்கன்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அது என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. இதுதான் இல்ல, எல்லாத்துலயுமே நம்ம யோசிக்கணும். ஒரு அப்பா அம்மாவா எப்படி இருந்து பண்ணணும், அந்த பெண் குழந்தைகளுக்கு தேவைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும். வெறும் எஜுகேஷன் மட்டும் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல என்னெல்லாம் அவங்க ஆகணுங்கிறதுக்கான வழிகள் என்ன இருக்கு, நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்றோம். இதான் இங்க இருக்கக்கூடிய அதாவது நடைமுறை சிக்கல். என்னன்னா யார் என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப எனக்கும் தெரியாது. இப்ப நான் உருவாக்கின பிறகு நான் ஒருத்தரா தேடி கண்டுபிடிச்சு வரும் பொழுது நான் முதல் மாநாடு போடும்போது என்னுடைய உறுப்பினர்கள் வந்து 97 பேர். இப்ப தொழில் பண்றவங்களே 97 தாண்டிருச்சு. சாதாரணமா சொல்றேன், சாதாரணமா நிறைய இருக்காங்க உள்ள வராம இருக்கக்கூடிய. அதே மாதிரி இந்த சமூகத்துக்கு உழைக்கணுங்கிறது, எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான என்ஜினியர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெடியா இருக்கிறாங்க. நிறைய கம்பெனி முதலாளிகள் உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லா ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமும் நமக்கு சாதகமா இருக்காங்க. நான் கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப என்னன்னா ஒரு மனுஷன் தானே நினைக்காம அந்த தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ததுனால வந்த வினை. அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்னால் முடியும். அந்த தாழ்வு மனப்பானை தூக்கி போடணும். அதான் திருப்ப ஞாபகப்படணும். there is a will, there is a will. உங்களோட வில் பவர் இல்லைன்னா உங்களுக்கு எங்க இருந்து வழி கிடைக்கும்? நீங்க தெரிஞ்சுனாக்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரிதான், கனவு காணுங்கள், உங்களுடைய கனவு மெய்விக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல ஒரு சொன்னார், ஆசான் புத்தன் சொன்னதுதான், எதை விரும்புகிறீர்களோ அதை அடைகிறீர்கள். ரொம்பலாம் பேச வேண்டாம். அடுத்தது யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நான் சொல்றதுனா கேட்கணும் அவசியம் இல்லை. எல்லாத்தையும் உள் வாங்கிக்கணும். ஆனா உனக்கு நீயே ஒளியாயிரு. உங்களுடைய அறிவை நீங்க தான் பயன்படுத்தணும், நீங்க தான் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. அததான் திருவள்ளுவர் அழகா சொல்லி இருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புருஷன் சொன்னா, புள்ள சொன்னா, அப்பன் சொன்னா, அண்ணன் சொன்னா, தலைவர் சொன்னார், இன்னும் இன்னைக்கு சுபாஷினி மேடம் இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சுய புத்திய செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப பண்ணதுனாலதான் இந்த மக்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த பெண்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், இந்த சமூகத்தை என்ன செய்ய முடியும், இந்த தமிழை எப்படி கொண்டுட்டு போக முடியும், இந்த பௌத்தத்தை எப்படி கொண்டுட்டு போக முடியும். ஓடி 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 உழைக்கிறாங்க இல்லையா? எங்க இருந்து வந்தது? அவங்க நினைச்சது எதுவாக அவர்கள் ஆசைப்பட்டிருக்காரோ அதே ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம். நிறைய இடத்துல என்னை அவங்க அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் உண்மை.
அப்போ என்கிட்ட ஈகோ இருந்தா அவங்க கிட்ட போயிருக்க முடியாது, அவங்கள அடையாளப்படுத்த முடியாது இல்லையா? டவுன் டு எர்த், அவங்கள வச்சுக்கிட்டுலாம் பேசக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஆளுமையினருடைய மனைவி இல்லையா? அப்படின்னுக்குள்ள அந்த ஆணவம் இருக்கும் இல்லையா? எதுவுமே கிடையாது இல்ல. அப்ப என்னன்னா அவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்களோ அதை உருவாக்கணும்னு அந்த ஈகோ தூக்கி போட்டா தான் முடியும். அப்ப எதுக்கு ஈகோ வரணும் சொல்லுங்க? நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருங்க. நான் கூட தான் படிச்சிருக்கிறேன், நான் கூட தான் வேலை பார்த்திருக்கேன். நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருந்தேன். எல்என்டில வந்து நான் வந்து பெரிய லெவல்ல இருந்தேன். எப்போ நான் சொல்றது 2006ல சீஃப் இன்ஜினியரா இருந்தேன். அந்த கம்பெனியோட முதல் ப்ராஜெக்ட் ஓஎன்ஜிசிக்கு பண்ணியிருக்கேன். 300 கோடி ரூபாய், 290 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அப்ப நான் சொல்றது. அப்ப எனக்கு ஈகோ இருக்கணும்ல. இல்ல இது ஈகோன்றதுக்காக சொல்லல சார். இப்ப ஒரு அது அந்த ஒரு தயக்கம் தான் அது மெயின். தயக்கம் கிடையாது, அது ஈகோ. ஏன்னா மத்தவர்கள் எதை சொல்லுவார்களோ அப்படின்னு. அடுத்தவனுக்காக நம்ம வாழலையே, அவன் சோறு போட போறானா? நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன கேட்பாங்க, என்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறேன் அப்படி எல்லாம் கூட கேட்பாங்க. அந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிள்ளை வளர்ந்து விட்டாலோ, ஏதாவது ஒருவர் வந்து அதனால வளர்ந்துட்டாவோ, அது நமக்கு கிடைச்ச பெருமை இல்லையா? ஏன் அது சின்னதுன்னு நினைக்கிறீங்க? அப்ப என்ன வேணும்? நம்மளுடைய ஆசைப்படணும். ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொன்னாருன்னு சொல்றாங்க. ஆசையே துன்பத்துக்கு காரணம், பேராசை துன்பத்திற்கு காரணம். ஆசைப்படலாம் வாழவே முடியாது. ஆசை வேறு, பேராசை வேறு. அதை திருச்சி பேசுறாங்க. திருச்சி பேசக்கூடாது. பேராசை என்பது அடுத்தவர்களை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வழியும், தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. அதனாலதான் ஆசான் புத்தன் சொன்னது பேராசை வேண்டாம்னாரு. ஆசை இருக்கணும். ஆசை இருக்காமலாம் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடணும், ஒரு வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். இந்த தொழில் பண்ணணும்னா அது புடிச்சுதான் பண்ணணும். அப்ப அந்த ஆசை இருக்கணும்ல. ஓரளவுக்கு திருப்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நிறைய வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட தனியா சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வாஸ்டா டைவர்சிஃபைடா இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு எதுல கேட்டாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருக்கிறதுனால அதுல இருந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், வழிகளை என்ன பண்ணணும், வழியில புரியலன்னா நம்மளால தெரியாது, நம்மளால இல்லையா? மத்தவங்க வழியில நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்ப முயற்சி செய்யறோமோ அதுக்கான தீர்வு இருக்கு. வழிகளை அறிந்தவர்களால் மட்டுமே வழிகளுக்கு மருந்திட முடியும். அப்போ உங்களுடைய கஷ்டங்களை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு பதில் சொல்ல முடியுது. அப்ப அதுக்குண்டான தேடுதலை நான் பாக்குறேன். அந்த தேடுதல்ல வந்த பலன் தான் இது. இன்னைக்கு 1000-2000 பேர் தாண்டி லட்சக்கணக்கான என் பின்னாடி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கோம். அது ஆணவத்திலும் எதுலயும் வந்ததில்லை. இந்த நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகள் மட்டுமே. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல வாழ்க்கை முறையும் நல்ல பேச்சு முறையும், அந்த 8 கொள்கையை நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா உங்களை விட இந்த உலகத்துல வேற யாரும் சிறந்தவர்களே இல்லை. அப்போ மத்ததெல்லாம் மறந்து போயிடும். சமத்துவம், சகோதரத்துவம், இது ரொம்ப அவசியமானது இல்லையா? இவ்வளவுதானே வேணும், வேற என்ன வேணும்? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, கடைசியா உங்கள்ட்ட எல்லாத்துட்டும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கனவு காணுங்கள். நீங்கள் எதுவாக ஆக வேண்டுமோ, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கனவு காணுங்கள். இல்ல குடும்பத்தோட நல்லா இருக்கும்னு நினைச்சா கூட அதையும் கனவு காட்டுங்க. அப்ப அதுக்குண்டான வழியை தேடுவீங்க இல்லையா? அதுக்காக யாரையும் திணிக்காதுங்க. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இதை நீங்க உங்க நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. அது குழந்தைகளா இருக்கட்டும், பெற்றவர்களாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பு. பெரிய எனக்கு எந்த தத்துவம் தெரியாது. யாரோ சொல்லிட்டு போனதை கேட்டுட்டு வரேனே தவிர எனக்குன்னு ஒரு சுய புத்தி கிடையாது. எனக்கு எந்த சுய புத்தியும் இல்லை. கத்துக்கொண்டது உங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருவரிடமும் தினமும் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கத்துக்கிறதுக்கு வந்து நேரம் காலம் கிடையாது, வயசு கிடையாது. தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா,
எல்லா சமூகத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் வந்துட்டா இந்த ஏரியாவில சாதினாவே பெரிய பிரச்சனை புதுக்கோட்டையில. அந்த இடத்துல அத்தனை சாதிக்காரர்களையும் வர வச்சு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. அப்போ தினம் தினம் நாம் கற்றுக்கொள்கிறோம், நல்ல மனிதர்களை பார்க்கிறோம், அவங்களுடைய குணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், அவருடைய செயல்பாடுகளை கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய மனம் திறந்ததாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அது பாலைவனமா இருந்தது சோலைவனமா மாறுது, அவ்வளவுதான். நான் திருந்துவதற்கு காரணம் ஒவ்வொருத்தரிடமும் கத்துக்கிறதுனால. உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க கூப்பிட்டதுனாலதான் உங்களோட மனம் திறந்து பேச முடியுது, உங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரியுது, அதை ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் பாக்குறோம். அப்ப பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கறத விட நான் சந்தோஷம். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒண்ணு கொடுக்கறத விட கேட்கறாங்க இல்லையா, அவங்க சந்தோஷமா நம்மளை நம்பி கேட்கணும். அத சமயத்துல நம்ம கொடுக்கும் பொழுது சந்தோஷத்தோட அவங்க கேட்கிற சந்தோஷம், நான் கொடுக்கிற சந்தோஷம், 2 சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். கேட்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், கொடுக்கறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மட்டும்தான். ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம், அவங்க கேட்கும்போது மனசு இருக்கிற என்னையும் பார்த்து மதிக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம். இன்னைக்கு 2 சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், எனக்கு 2 சந்தோஷம். அப்ப யாரு அதிகமா அனுபவிச்சிருக்கிறா? நான் தானே. இன்னைக்கு நீங்க கத்திருக்கிறீங்களா இல்லையா இந்த பாடத்தை? கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான். பி ஹாப்பி, அவ்வளவுதான். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது இல்லை. நிரந்தரம் இல்லாத ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அது போற போக்குல நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைக்கு ஏற்றாலும் நம்மளை வடிவமைச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா சரியா போயிடும். ஆனா நீங்க ஆசைப்படாத வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. ஆசைப்படணும், பேராசைப்படக்கூடாது. சரிங்க மேடம், சரி. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நான் பேசிடுறேன், நான் நிறைய பேசிடுவேன்னு நினைக்கிறேன். நான் பேசி எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நீங்க கேட்கிற கேள்வி மட்டும் கேளுங்க, திசை வேற திருப்ப. யாருக்கும் கேள்வி இருக்குதுங்களா? மேம் குட் ஈவினிங். நான் கௌசல்யா ஃப்ரம் காஞ்சிபுரம். சொல்லுங்க கௌசல்யா. அண்ணா வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆனா இந்த நம்ம எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் அண்ட் ரெவென்யூ சர்டிபிகேட்லாம் நான் பண்றேன்னா, அதனால தேவைன்னும் போது அப்ரோச் எனக்கு கேட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்த்துக்கள்மா, சந்தோஷம். பாப்பாவோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தேவை இருந்தால் அவங்களை அணுகுங்க, பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் மேம். உங்க நம்பரை ஷேர் பண்ணிடுங்க, இதுல யாராச்சும் கேட்டாங்கன்னா எடுத்துக்கிறது ஈஸி இருக்குங்க. ஷூர் மேம், ஷூர். வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் சொல்லணுங்களா? ஏதாச்சும் கேட்கணுங்களா? ஆமா, நீங்க முடிச்சாதான் நான் கிளம்ப முடியும். இங்க இருந்து 5.5 மணி நேரம் நான் போகணும். சார் ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க வேற ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்றத நீங்க உங்க நேம்ல உங்களுடைய அந்த பாக்ஸ்ல உங்க நேம போட்டு பண்ணிக்கலாம், உங்களுடைய ஏதாவது ஒரு கம்பெனி நேமோ அப்படி பண்ணிக்கலான்றீங்களா சார்? அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வச்சுக்கணுமா சார் அதுக்காக? நான் ஏன்னா அவங்களோட இல்ல இல்ல, ப்ராடக்ட் நீங்க உணவுப் பொருட்கள் அப்படின்னா FSSAI சர்டிபிகேட் வாங்கணும். மத்தபடி உங்களுக்கு வந்து GST மட்டும் பதிவு பண்ணா போதும். ஜிஎஸ்டி. ஓகே. மற்ற திங்ஸ்க்கு ஒன்லி ஜிஎஸ்டி. இது எங்க சார் நம்ம பண்றதுன்னா? இது ஒரு சின்ன விஷயம் தானே. நம்ம வந்து ஆடிட்டர்ட்ட பேசினா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல உங்களுக்கு கைட் பண்ணா நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. பெரிய விஷயம். ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த நேம் இருக்கான்னு சொல்லி ஆடிட்டர் சொன்னா அந்த நேம் இருக்கான்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் மட்டும் வாங்கிக்கங்க. வாங்கின பிறகு அதை நீங்க கம்பெனியா உருவாக்கிட்டு நீங்க இது பண்ணிடலாம். ஒண்ணு பிரைவேட் லிமிடெடா பண்ணலாம், பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாம், இல்ல இண்டிவிஜுவல் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஜிஎஸ்டி மட்டும் எடுத்துக்கலாம். அது 40 லட்சம் வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. பெரிய கம்பெனியா உருவாக்கணும்னாக்கா நம்ம ஜிஎஸ்டி எடுத்து பண்ணலாம். ஓகே. டர்ன் ஓவர் 40% டர்ன் ஓவர், இன்புட் அண்ட் அவுட்புட் போத். ஓகே. 40 lakhs. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ஐ திங்க் எல்லாரும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கேட்டது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல யாருக்காச்சும் இன்னும் கேள்வி இருந்துச்சுன்னா மேபி இந்த குரூப் சாட்ல போடுங்க. நான் இன்னும் ஒரு 5 minutes நான் வெயிட் பண்றேன். சார் போனதுக்கு அப்புறம் கூட நான் வந்து மேபி அதை கலெக்டிவா சாருக்கு அனுப்பிச்சேன்னா அவர் அனுப்புற இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. 100% உங்களோட கொஸ்டின் எல்லாம் கொடுங்க, உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி கொடுக்குறேன். If you want in English or Tamil,
அது கூட சொல்லிருங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்றேன், அனுப்பிச்சுடுறேன். ஒரு சிலருக்கு வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்க வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தமிழ்லயும் அதே டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். நம்ம அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு புக் மட்டும் ரெடி பண்ணி அனுப்புறேன் உங்களுக்கு. வந்து ஒரு அனுப்புங்க சார், கண்டிப்பா. சின்ன நான் சின்ன சின்ன குரூப்ல கை தொழிலுக்கு மட்டும், சின்ன தொழிலுக்கு மட்டும். சரி சரி. இல்ல அதுக்கு ஏன்னா மேல உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க, நான் அதுக்கு உண்டானதை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரி சார், கண்டிப்பா. ஒரு நானே வாட்டர் சொன்னேன்ல, ட்ரீட்மெண்ட் 3 பிளான் தடவை பண்ணணும். சொன்ன மாதிரி நேர்ல வந்து உங்களை மீட் பண்றேன் ஒரு நாள். நிறைய பேர் சரி. என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து வாட்டர் பிளான் போட போறோம் அப்படின்வாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லணும். எங்க தோப்பீங்க, எங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லணும் இல்லையா? நம்மளுடைய அனுபவத்தை, அதான் லெசன் லேர்ன் வந்து ஒவ்வொருத்தருகிட்ட வந்து நம்ம வாங்கி வச்சிருக்க அந்த லெசன் லேர்ன் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். இங்க பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது செய்யறதுக்கு என்ன வேணும், என்னென்ன சர்டிபிகேஷன் வேணும், எங்க வாங்கலாம், எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு. ஏன்னா புத்தீசல் மாதிரி நிறைய இருக்கு. சோ மெனி கம்பெனிஸ் ஆர் தேர். எங்க போனாலும் சொல்லுவாங்க நான் பண்ணி தரேன்னுவாங்க. அவன் எங்க இருந்து வாங்குறான்னு தெரியும், அது என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அத்தனையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% நீங்க வந்து மணி சேவ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஜீரோ வேல்யூ தான், ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு உதவிக்கும் உங்கள்ட்ட இருந்து எந்த காசும் வாங்க மாட்டோம். புரியுது சார். நீங்க அனுப்புறது மேபி கொஞ்சம் பேருக்கு, இன்னும் அட்டன் பண்ணாதவங்களுக்கும் சில பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஷேர் எல்லாருக்கும் ஹெல்ப்பா பண்ணேன். இருக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கும். அதன் பிறகு அவங்களுடைய கேள்விகள் நிறைய வரும். அந்த கண்டிப்பா கேள்விகளை தொகுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கான ஆன்சர் பண்ணுவோம். கண்டிப்பா சார், நான் பண்றேன் அது. நீங்க அந்த நமக்கு 2 நாள்ல யூடியூப்பும் ரெடி ஆயிரும். நம்ம எல்லா குழுவிலையும் பகிர்ந்தோம்னா அதன் சரி. மூலமாவும் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சரி. இறுதியில வந்து ஐயாவுடைய நம்பரை கூட நீங்க சொல்லிட்டீங்கன்னா இல்ல பண்ணிட்டேன். கேட்கறவங்களுக்கு, ஏற்கனவே சாட்ல ஷேர் பண்ணிட்டேன் ஐயா சாரோட நம்பர். சாட்ல இல்ல, நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய வாய்ஸ்லயே சொல்லிட்டீங்கன்னா அப்படிங்களா? கேட்கறவங்க அத நோட் பண்ணிக்குவாங்க. அப்படி சொல்லலாம். சரி சரி சரி. வேற யாருக்காச்சும் கேள்வி இருக்குங்களா? இறைவாணி மேம், உங்களுக்கு கேள்வி ஏதாச்சும் இருக்கா? இல்ல, எனக்கு கேள்வி எல்லாம் இல்ல. ஐயா ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம். மீண்டும் வந்து அடுத்து தேவைன்னா நம்ம தொடர்ந்து அவங்களோட பயணிச்சோம்னா இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதுல இன்னைக்கு இல்ல, நிகழ்ச்சி ஒரு நிறைவு. நாள்ல முடிஞ்சு போறதுன்னா நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்கலாம். ஆமா, ஏன்னா அதனால ஆமா, வந்து அடுத்தடுத்து தேவை என்று பயணிக்க தொடங்கிடலாம். சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கோங்க வாணிமம். நன்றி. ஒருவேளை ரொம்ப எனக்கு நன்றி சார். நேரம் குறைவா இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கான ஆன்சர் எப்ப நேரம் கிடைக்குதோ கூப்பிட்டு சொல்லிடுவேன். கண்டிப்பா. தேங்க்யூ சார். பெரிய ஒரு அறிவு சாகரமா இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு. ஒரு ஒரு உண்மையாலுமே இன்ஃபர்மேஷன் நோஷன் தான் இது இன்னைக்கு நான் கேட்டது எல்லாமே. நீங்க எல்லாம் PhD முடிச்சிருக்கீங்க, உங்க கூட நான் என்ன கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ அப்படி இல்ல நான் ஒரு சார். சாதாரண ஆளு. இல்ல, படிப்புக்கும் ஸ்கில்லுக்கும் சம்பந்தம் இல்லைல்ல சார். படிப்பு வேற, ஸ்கில் வேற இல்ல. படிக்காதவங்க கூட ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால நம்ம இன்னொருத்தவங்க எத்தனை பேருக்கு உதவி செய்யறோம் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி அதுதானே மேட்டர்ஸ் இப்போ. வாழ்நாள்ல ஒருத்தருக்கு பண்ணா கூட போதும், நம்ம பிறந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பிளஸ் பிளஸ் பிளஸ். தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ சார். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, இவ்வளோ நீங்க பிஸியா இருந்தும் இன்னைக்கு வந்து எங்க கூட வந்து அவசர அவசரமா வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பொறுமையா எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் வர கேள்விகளுக்கும் நான் எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு அனுப்புறேன், யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா. அதுல ஒரு சின்ன தேங்க்யூ. வருத்தம் என்னன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன அவார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம கையில கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நான் சின்ன ஒரு ஆரம்பிச்சு மட்டும் வச்சிடறேன், டைம் முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி 10 minutes ஆயிடுச்சு, என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து ரூம்ல உட்காந்துட்டேன். ஓ சாரி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். எல்லா என்னுடைய சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். தயக்கத்தை விட்டு வெளியில வாங்க, உங்களுக்காக நாங்க காத்திருக்கிறோம். இதை தவிர எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. நிச்சயமா உங்களுக்கான அனைத்து கேள்விகளுக்கு மட்டுமில்ல, உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்போம். அதுவும் மேம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல நோ அப்பீல், அவ்வளவுதான். அவங்க சொல்லிட்டாங்களா செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அதுதான் என்னோட திருப்பி கொடுக்கறது, அந்த அன்பை செலுத்துறதுக்கு அது ஒண்ணுதான் வழி இருக்கு, வேற இல்ல, ஒண்ணும் வழி இல்லை. உண்மையாலுமே நிறைய பேர் அநேகமா இதனால பயனடைவாங்கன்னு நான் நம்புறேன்.
ஏன்னா நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனும் அதிகம், அதுக்கான வழியும் நிறைய சொல்லியிருக்கீங்க, நீங்களும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாரோட நம்பரும் ஷேர் பண்ணிடுறேன் இப்போ. சார் சுந்தரவடிவேல் சாரோட நம்பர் வந்து 8220354032. உங்களுக்கு தேவையான கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சாருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சுபாஷினி மேடம்க்கு நான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு 6 ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அவங்களோட அந்த ஆடை. ஜாயின் பண்ணேன். ரொம்ப ரொம்ப இது இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஆல். வாணி, நீங்க நல்லா இதை வந்து கொண்டு போனீங்க. நிறைய பேர் கேட்க தயங்கிக்கிட்டு வந்தவங்க கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தெரியற மாதிரி கிடைக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். தேவானி மேடத்துக்கு என்னோட நன்றிகள். ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து எங்கிட்ட பேசிட்டு எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாத்த விட எனக்கு பெருசா இருந்து வாணி மேடம் வந்து அவங்களுடைய இதுல ஸ்டேட்டஸ்ல வச்சதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ப்ரெஷர்ல நானே மறந்துட்டேன். ஏன்னா செரமனி எனக்கு வந்து 11th and 12th 13 வந்து டெல்லியில இருந்தது. அது நின்று போனதுனால, இந்த வார்னால நின்று போச்சு. அது மிகப்பெரிய ஒரு செட்பேக். எனக்கு அது மட்டும் நடந்திருந்தால் இப்பவே நம்ம ஆரம்பிச்சிருக்க முடியும். சாரி. அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன் சார். சிறப்பாக இருந்துச்சு சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. இறைவாணி மேம் நிகழ்ச்சியை நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம் மேம். நீங்க எண்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நாம் அனைவரும் சந்திப்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.